அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நம்முடைய நோய்களில் பரம்பரை அப்படிங்கிறது ஒரு விதம்னாலும் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளே நமக்கு எதிரியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இன்றைய நிகழ்ச்சியில் உணவு கட்டுப்பாட்டு முறைகளில் எப்படியெல்லாம் நம்ம என்ன மாதிரியான வகைகளெல்லாம் கடைபிடிக்கணுங்கிற சந்தேகங்களுக்கு விளக்கம் பெறலாம். இன்று உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்க எஸ்ஆர்எம் இன்ஸ்டிடியூட் ஃபார் மெடிக்கல் சயின்ஸ் வடபழனியிலிருந்து டயட்டீஷியன் உத்ரா அவர்கள் நம்மோட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேம். நிறைய பேருக்கு டயட் பற்றின அறிவு ஓரளவுக்கு இருக்குனாலும் இன்னும் கொஞ்சம் ப்ராப்பரான டயட் அப்படிங்கிறதுக்கு இன்னும் வரல. நிறைய நெட்டில் இருந்து சர்ச் பண்ணுறாங்க, டிவியில் சொல்கிற நிறைய தகவல்கள் எடுத்துக்கிறாங்க. ஆனால் இந்த சமச்சீர் உணவு அப்படிங்கிறது என்ன, இந்த பேலன்ஸ்டு டயட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது என்ன? அண்ட் இந்த உணவு கட்டுப்பாடுங்கிறது அவசியம் தானா? இதை பற்றி ஏன் நம்ம நிறைய இப்போ பேச ஆரம்பிச்சிட்டோங்கிறத முதல்ல சொல்லுங்களேன். இந்த சமச்சீரான உணவு, அதாவது பேலன்ஸ்டு டயட்ன்றது என்னென்னா, இப்போ உணவுலேயே நிறைய வகையாக நியூட்ரியன்ஸ்னு சொல்லுவோம், ஊட்டச்சத்துக்கள் இருக்கிறது. இப்போ கார்போஹைட்ரேட் சொல்கிறோம், ப்ரோட்டீன் சொல்கிறோம், ஃபேட்ஸ் சொல்கிறோம், ஃபைபர் சொல்கிறோம், மினரல்ஸ், வைட்டமின்ஸ்லாம் சொல்கிறோம். இன்றைக்கி இருக்கிற லைஃப் ஸ்டைலில், அதாவது இப்போது இருக்கிற நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா எல்லாமே பேலன்ஸ்டாக நமக்கு கிடைக்கிறதில்ல. கிடைச்சாலும் அதை நம்ம எடுத்துக்க முடியலை. ஏன்னா நம்மளுடைய ஒர்க் பேட்டர்ன் அந்த மாதிரி, வேலைக்கு போகிறவங்க அவசர அவசரமாக பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பேலன்ஸ்டு டயட் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ பேலன்ஸ்டு டயட்னா என்னென்னா, அந்த தேவையான ஊட்டச்சத்தெல்லாம் அந்த அளவில் கிடைக்கணும். இப்போ அந்த அளவில் எதெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம விரிவாக பேசுகிறோம். அதுக்கு முன்பு ஒரு நேயர் தொடர்பில் இருக்காங்க. ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? மேடம், நாங்கள் மதுரை மாவட்டம் திருமங்கலத்துலேருந்து பேசுகிறோம் மேடம். நல்லதுமா, என்ன சந்தேகம் கேளுங்க. மேடம் ஹைட் 162 சென்டிமீட்டர் இருக்கேன். ஆனால் வெயிட் 77 இருக்கேன் மேடம். இது எப்படி மேடம் கம்மி பண்ணலாம்? வெர்கோசா வெயின்ஸ் வேற இருக்கு. நீங்கள் கேட்குறது உங்களுக்கு தானே? ஆமாம் மேடம், எனக்கு தான் மேடம். ஓகே மேம், இது இருக்கு உங்களோட வெயிட் எவ்வளோ இருக்குன்னு சொன்னீங்க? அம்மா தொடர்பில் இருக்கீங்களா? இருக்கும் மேடம். உங்களோட வெயிட் எவ்வளோ இருக்கு? 77 மேடம். 162 ஹைட்டுங்களா? ஆமாம் மேடம். ஸோ நீங்கள் உங்களுடைய ஐடியல் பாடி வெயிட் நீங்கள் இருக்க வேண்டியது 61லேருந்து 62. ஆமாம் மேடம். ஸோ நீங்கள் அந்த குறைக்கிறதுக்காக இப்போ வேரிகோஸ் வீன் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்கிறீங்க. அதனால் உங்களுக்கு ரொம்ப எக்ஸசைஸ், அதாவது வாக்கிங் பண்ணுறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அப்படி இருக்கிற ஒரு இதில் நீங்கள் டயட்டை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். ஸோ நீங்கள் வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா? நான் வெஜிடேரியன் தான். நான் வெஜிடேரியன். இதுக்கு நீங்கள் மெயினாக எடை குறைக்கணுன்ற பட்சத்தில் நீங்கள் ஃபஸ்ட்டு சுகர் ஐட்டம்ஸ், அப்புறம் ரொம்ப ஆயிலி ஃபுட்ஸ், அதாவது எண்ணெயில் பொரிச்ச ஐட்டம், வெண்ணெய், நெய், அந்த மாதிரி ஐட்டம்ஸ் அதெல்லாம் கம்மியாக ஆக்சுவலி அவாய்ட் பண்ணால் ரொம்ப நல்லது. நான்வெஜ்ஜில் நீங்கள் வாரத்தில் ஒரு 2 முறை ஃபிஷ்ஷோ அல்லது சிக்கன் எடுத்தால் அந்த லீன் மீட்டுன்னு சொல்லுவோம், ஸ்கின் எடுத்துட்டு அது ஃப்ரை பண்ணாமல் கிரேவியாக எடுத்துக்கணும். மற்ற நான்வெஜ், அதாவது மட்டன், அப்புறம் இந்த ஆர்கன் மீட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் எடுத்துக்காமல் முட்டை எடுத்தால் முட்டையில் வெள்ளை மட்டும் எடுத்துட்டு ஃபஸ்ட்டு என்னென்னா நிறைய காய்கறிகள் நிறைய எடுத்துக்கணும். இப்போ இருக்கிற இதில் நார்ச்சத்து, இந்த ஃபைபர் அதெல்லாம் அந்த அளவுக்கு எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. இந்த ஜங்க் ஃபுட்ஸ்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு நிறைய நேச்சுரல் ஃப்ரெஷ் ஃபுட் நீங்கள் எடுக்க ஆரம்பிச்சிங்கனாலே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் தெரியும் உங்களுக்கு. நன்றிம்மா, நன்றி. மற்றொரு நேயர் மேம். ஹலோ டாக்டர், வணக்கம். குட் மார்னிங் மேடம். வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் சேலத்துலேருந்து பேசுகிறேன் மேம். என்னோட பேர் சுதாமணிங்க மேம். நல்லதுமா, என்ன சந்தேகம் கேளுங்க மேம் கிட்ட. மேம், எனக்கு ஒபிசிட்டி ப்ராப்ளம் இருக்கு மேம். அதாவது எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு மேம், ஒரு குழந்தை இருக்கு மேம். குழந்தை பிறக்கும் போது என்ன சொன்னாங்கன்னா, காலை ஓப்பன் பண்ணி வச்சா காத்து போயிடும் அப்படின்னு சொன்னாங்க மேம். ஹலோ, சொல்லுங்க சொல்லுங்க. அதனால அது வயிறு கொஞ்சம் பெருசா இருக்குனாங்க. அப்படி எந்த டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க மேம். பெல்ட் வேணா போட்டுக்கோங்க அப்படின்னாங்க மேம். நான் இருந்தாலும் சரி, ஆனா கொஞ்சம் வயிறு பெருசா தான் மேம் இருக்கு. ஆனா 57 kg மேம். என் ஹைட் பாத்தீங்கன்னா 15.13 மேம். என்னோட ஹைட்டுக்கு சொல்லுங்க. என்னோட ஹைட் அந்த ரேஞ்ச் இருக்கு மேம். இப்ப என்னன்னா, எனக்கு அது உடம்புலாம் மத்த இடத்துல சதம் இல்லாம வயிறு தான் மேம் ரொம்ப பெருசா இருக்க மாதிரி இருக்கு. அது எப்படி ரெடியூஸ் பண்றதுன்னு தெரியலங்க மேம் எனக்கு. யோகா கூட ட்ரை பண்ணேன் மேம் நானு. ஆனா ஜாயிண்ட் பெயின்லாம் கொஞ்சம் அங்கங்க இருக்கு மேம். அதனால என்னால அதை கண்டினியூ பண்ண முடியல. எனக்கு இது ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாவே இருக்கு மேம். எங்கேயாவது போனா இந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் நிறைய சொல்றாங்க, அது வாங்கலாம் இது வாங்கலாம். அதெல்லாம் விசாரிச்சு கூட பார்த்துருக்கேன் மேம். அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க மேம். அதனால என்ன அப்ளை பண்றது, என்ன பண்றதே தெரியலங்க மேம் எனக்கு. சரி, ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்க மேம் கைண்ட்லி. சொல்யூஷன் சொல்லுங்க மேம். கைண்ட்லி. 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 சொல்லுங்க மேம். கைண்
உங்களுக்கு மெயினாக ஃபேட் டெபாசிஷன் அப்டாமினல் ஏரியாவில் தான் இருக்குன்னு சொல்கிறீங்க இல்லைங்களா? எஸ் மேடம். ஸோ ஆக்சுவலி அந்த ஃபேட் வந்து நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் அதை இழந்தால் உங்களுக்கு ஃப்யூச்சருக்கு அது ரொம்ப நல்லது. இது வந்து உங்களுடைய ஃபர்ஸ்ட் சைல்டுங்களா? குழந்தை ஆமா மேம். இப்ப குழந்தைக்கு வந்து 2.5 வயசு ஆகுது. 2.5 வயசு ஆயிடுச்சு. இன்னும் அந்த அப்டாமினல் ஃபேட் குறையல. ஸோ நீங்க இல்ல மேம், எனக்கு மேரேஜுக்கு முன்னாடியுமே கொஞ்சம் அப்படிதான் மேம் இருந்தது. குழந்தை பிறந்தப்ப இன்னும் கொஞ்சம் ஒரு 2 சென்டிமீட்டர் இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருக்கு. ஆமா. அதுவும் இல்லாம தொடைக்கு பேக் சைடுல கொஞ்சம் தொடை சைடுல பின்னாடி கொஞ்சம் இதா இருக்கு மேம், ஃபேட் இருக்கிற மாதிரி ஸ்டோரேஜ் மாதிரி இருக்கு மேம். இதுக்கு நீங்க என்ன எக்ஸசைசஸ் பண்றீங்க? ஏதாவது எக்ஸசைசஸ் பண்றீங்களா? இல்ல மேம், நான் அந்த மாதிரி எதுவும் எக்ஸசைஸ் எதுவும் பண்ணலைங்க மேம். ஏன்னா ஒரு வெயிட் குறைக்கணும் ப்ளஸ் இந்த மாதிரி அப்டாமினல் ஃபேட் குறைக்கணும்னு வரும்போது டயட் எக்ஸசைஸ் ரெண்டுமே தேவை. ஒன்லி டயட்ல மட்டும் இந்த அப்டாமினல் ஃபேட் குறைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ நீங்கள் வந்து வாக்கிங்கு அந்த மாதிரி ரெகுலர் வாக்கிங், அதாவது ஒரு நாளைக்கு 30 நிமிஷமாவது மினிமம் நடக்க ஆரம்பிக்கணும். அதுவும் பிரிஸ்க் வாக்கிங், மெதுவாக நடக்காமல் நல்ல பிரிஸ்க் வாக்கிங்காக வாரத்தில் 5 நாள் கண்டிப்பாக வாக்கிங் பண்ணணும். அது தவிர்த்து ரொம்ப இந்த ஸ்வீட்ஸு, இந்த கார்போஹைட்ரேட் ஐட்டம்ஸ், அதாவது ரைஸ் அளவு, இட்லி சாப்பிட்டா இட்லி அளவு, இந்த மாதிரி ரைஸ் சேர்ந்த ஐட்டம்ஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு நார்ச்சத்துள்ள காய்கறிகள் நிறையா எடுத்துக்கணும். இப்போ வாழைத்தண்டு, கீரை. நான்வெஜ் ரொம்ப சாப்பிட்டு இருந்தேங்க மேம். இப்போ பாஸ்ட் 1 இயர் நான்வெஜ் சுத்தமா நிறுத்திட்டேன் மேம். ஈவன் எக் எதுவுமே நான் சாப்பிட்றது இல்லைங்க மேம். வெஜ் தாங்க மேம் நான் ஃபுல்லா சாப்பிட்றேன். ஆனா இது எனக்கு சாப்பிட்டப்பயும் வெயிட் ஏறின மாதிரி இல்ல மேம். இல்ல, அதுக்கு உங்களுடைய ப்ராப்ளமா இருக்கு மேம் எனக்கு. கரெக்ட். அதுக்கு உங்களுடைய கேலரி ஒரு நாளைக்கு நீங்க எவ்வளவு சாப்பிடுறீங்கன்றது ஒரு டயட்டிஷியன் பார்க்கணும். நீங்க என்னென்ன சாப்பிடுறீங்கன்றது நாங்க கால்குலேட் பண்ணுவோம். இவ்வளோ கேலரிஸ் வருது, இவ்வளோ புரோட்டீன் வருது, இந்த எடையை குறைக்கிறதுக்கு எவ்வளோ கம்மி பண்ணணும் இன்னும் அப்படின்றது நாங்கள் உங்களுக்கு போர்ஷன் சைஸ் சொல்லி காமிப்போம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு டயட் கவுன்சிலிங் பண்ணால் ரொம்ப நல்லது. ப்ளஸ் ஆனால் இப்போதைக்கு நீங்கள் என்ன பண்ண முடியும்னா அந்த போர்ஷன் ஆஃப் த ரைஸ் அளவு கம்மி பண்ணிவிட்டு அதுக்கு ஈக்குவலாக எவ்வளோ ரைஸ் சாப்பிட்றீங்களோ அதுக்கு ஈக்குவலாகவோ இல்லை அதுக்கு அதிகமாகவோ நீங்கள் காய்கறிகள் எடுத்துக்கணும், கிழங்கு வகைகள் தவிர்த்துட்டு. மேம் மற்றொரு நிகர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க மேம்? இப்போ வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ, நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? கேக்குது மேம். என்ன சந்தேகமா கேளுங்க மேம் கிட்ட. குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் மேம். நான் கவிதா ஃப்ரம் ஊட்டி மேம். சொல்லுங்க கவிதா. என்னோட ஹைட் பாத்தீங்கன்னா என்னோட ஏஜ் 29. என்னோட ஹைட் 154 சென்டிமீட்டர். வெயிட் 50 kg. 50. ஓகே. நான் நீங்க தான் மேம் இருக்கேன். ஆனா என்னோட தொடை மட்டும் ரொம்ப பெருசா இருக்கு மேம். என்னால இந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல ஜீனோ இல்ல லெக்கின்ஸ் இதெல்லாம் போட்டு எனக்கே ஒரு செய்ய தோணுது. அது மட்டும் எப்படி ரெடியூஸ் பண்ணணும் மேம்? இந்த டிவில காட்டுற பெல்ட், இந்த ஜெல் அந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணலாமா? இல்லை, ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஃபேட் அதிகமாக இருக்குன்றதுக்கெல்லாம் வந்து தனியாக டயட் ஒன்றும் பண்ண முடியாது. உங்களுடைய ஹைட்டுக்கு உங்கள் வெயிட் ஓகேவாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஐ திங்க் யூ நீட் மோர் எக்ஸசைஸ். நீங்கள் எக்ஸசைஸ் நிறையா பண்ணணும். இப்போது காலில் நிறைய எக்ஸசைஸ் கொடுங்க. வாக்கிங்கு, ஜாகிங்கு, ஸ்கிப்பிங்கு இந்த மாதிரி பண்ண ஆரம்பித்தா தான் ஃபேட் குறையும் நமக்கு அந்த போர்ஷனுக்கு. அதுக்குன்னு தனியாக டயட் தேவையில்லை. ஒன்லி லோ ஃபேட் டயட் ஃபாலோ பண்ணால் போதும். நன்றிம்மா. மேம் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ மேடம், நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன் மேடம். நல்லது சார், என்ன சந்தேகம் கேளுங்க மேம் கிட்ட. இல்லை மேடம், நான் 42 kg இருக்கேன் ஹைட்டு. ஆனால் ஹைட் வந்து 162 இருக்கு. வெயிட் ஏற்றணும், அதனால் மேம் கிட்ட கேட்கலாம். ஓ, வெயிட் ஏற்றுறதுக்கா? சரி, ஓகே. உங்கள் பேர் என்ன சார்? செல்வா மேம். செல்வா. செல்வம். ஓகே செல்வம். ஆக்சுவலி உங்கள் அம்மா அப்பா யாராவது ரொம்ப தின்னா ஒல்லியா இருக்காங்க? அம்மா தான் மேம் ஒல்லியா இருப்பான், அப்பா குண்டா இருப்பாரு. அம்மா இப்பவும் ஒல்லியா தான் இருக்காங்களா? அம்மா இப்பவும் ஒல்லியா தான் இருக்காங்க. சரி சரி சரி. இந்த மாதிரி ஒரு இதுல நீங்க உங்களுக்கு மற்ற ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருக்கா? ஹெல்த்ல இது சரியில்லை, எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, அப்படி ஏதாவது இருக்கா? அப்படி இல்லை மேம். இப்பதான் அந்த கோல்டு தான் மேம் அடிக்கடி இருக்கு. என்ன சாப்பிட்டாலும் வயிறு ஃபுல்லா சாப்பிட்டாலும் வந்து உடம்பு ஏற மாட்டேங்குது மேம். அது சரி, உங்களுக்கு வேற எந்த இதுவும் இல்லாததுனால அண்ட் சின்ன வயசுல இருந்தே உங்களுக்கு வெயிட் இப்படியே தானே மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு? அதாவது கம்மியா தான் இருக்கா இல்ல திடீர்னு அதிகமாகும் திடீர்னு கம்மியாகும், இதே ப்ராப்ளம் தான் மேம். ஓஹோ, திடீர்னு அதிகமாகும்னா ரொம்ப அதிகமாயிடுதா? இல்ல இல்ல மேம், கொஞ்சம் 10 கிலோ அதிகமாகும், திருப்பி சரன்னு குறையும், அப்படியே மாறி மாறி ஆகுது. அதுதான் உங்ககிட்ட கேட்பேன். ஆக்சுவலி இது வந்து சில சமயம் என்ன ஆகும்னா நம்ம ஃபெமிலியல் ட்ரெண்டுன்னு சொல்லுவாங்க. சில ஃபேமிலிஸில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒன்றா அம்மா இல்லைதான் அப்பா வந்து ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க.
அது என்ன ஆகும், பசங்க அதே மாதிரி தான் அவங்களுக்கு வந்து அந்த ட்ரெண்ட் வந்துட்டே இருக்கும். as long as you are healthy நீங்கள் வந்து அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஓகே, நன்றி சார். மேம் மற்ற நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம் மேம், குட் மார்னிங் மேம். வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க? கோயம்புத்தூர்ல இருந்து யமுனா பேசுறேன். நல்லதுமா, என்ன சந்தேகம் கேளுங்க மேம் கேட்டேன். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். எனக்கு வந்து 2 குழந்தைங்க. ரெண்டாவது ஃபர்ஸ்ட் குழந்தை பிறக்கும் போது பாடி வெயிட் நார்மலா தான் இருந்தது. ரெண்டாவது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பாடி வெயிட் ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஆக்சுவலா என்னோட ஹைட் இது வந்து வெயிட் வந்து 86 இருக்கேன் நான் இப்ப. 165 சென்டிமீட்டர் தான் என்னோட ஹைட். என்னோட தைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தைஸ் போட்டு பேக் போட்டு வந்து ரொம்ப பெருசா தெரியுது. எப்படி லெஸ் பண்ணலாம் மேம்? இல்லை, ஆக்சுவலி ரெண்டாவது குழந்தை பிறந்து எவ்வளோ நாள் ஆச்சு, எவ்வளோ வருஷம் ஆச்சு? வருஷம் வந்து இப்போ 3 இயர்ஸ் மேல ஆயிடுச்சு மேம். 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. நீங்கள் வந்து அதுக்காக நீங்க என்ன முயற்சி பண்ணிருக்கீங்க யமுனா, வெயிட் ரிடக்ஷன் பண்றதுக்காக? வெயிட் ரிடக்ஷன் பண்றதுக்கு ஆக்சுவலி நான் சைக்கிளிங் அந்த இது வாங்கியிருந்தேன் மேம், சைக்கிளிங் இது வாங்கியிருந்தேன். அது பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் ஆனா இடையில நான் விட்டுட்டேன். இடையில என்னால என்ன கொஞ்சம் கால்ல ஃபிராக்சர் ஆச்சுன்னு சொல்லிட்டு இடையில விட்டுருந்தேன். அது என்னாச்சு, ரொம்ப வெயிட் கெயின் ஆன மாதிரி ஆச்சு. தை பார்ட்லாம் ரொம்பவே, தைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா என்னோட பாடி எல்லாம் கூட நார்மலா தெரியுற மாதிரி இருக்கும். இந்த தைஸ் பார்ட் வந்து ரைஸும் பேக்கும் ரொம்ப ஹெவியா இருக்க மாதிரி இருக்கு, பெருசா இருக்கு. ஓகே ஓகே. ட்ரெஸ்ஸிங்ஸ் எல்லாம் எதுவுமே ப்ராப்பரா பண்ணவும் முடியறது இல்ல. கொஞ்சம் வாக் பண்ணாலே ரொம்ப நீ பெயின் வர மாதிரி இருக்கு. கரெக்ட். இதுக்கு வந்து மெயினாக நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நிறைய பேர் காலர்ஸ் இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு வர பேஷண்ட்ஸ் கூட வெயிட் ரிடக்ஷன்ற ஒரு 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 ஃபேன்சி இதுவாக ஆயிடுச்சு. அதாவது நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. பட் அது வந்து சீரியஸாக நம்ம வந்து நீங்கள் மைண்ட் செட் பண்ணிக்கோங்க, நான் கண்டிப்பாக வெயிட் வந்து ரெடியூஸ் பண்ண போகிறேன் அப்படின்றது செட் பண்ணிங்கன்னா ஒரு டயட் கன்சல்டேஷனில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, உங்களுக்கு நீங்கள் ஃபுல் டே என்ன சாப்பிட்றீங்கன்றதை அனலைஸ் பண்ணி உங்களுடைய வெயிட்டுக்கு எத்தனை கேலரி வந்து கம்மி பண்ணணும் அப்படின்றது நாங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுப்போம். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நம்பர் 1 டயட்டில் வந்து நீங்கள் லோ ஃபேட், அதாவது கொழுப்புச்சத்து, எதுலலாம் கொழுப்புச்சத்து இருக்கும், நம்ம ஆயிலி ஃபுட்ஸு, அப்பப்போ நொறுக்கு தீனி, இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் அதிகமாக சாப்பிட்றது, அதுக்கப்புறம் காய்கறிகள்லாம் கம்மியாக சாப்பிட்றது, ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் நிறைய பேர் சாப்பிட்றதே கிடையாது. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் நிறையா ஃபைபர், நார்ச்சத்துள்ளதை நிறையா சாப்பிட்டு ஆயிலி ஃபுட்ஸு, இப்போ ஃபாஸ்ட் ஃபுட்ஸ், ஜங்க் ஃபுட்ஸ்லாம் கம்மி பண்ணிவிட்டு எக்ஸசைஸ் தொடர்ந்து ரெகுலராக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இது வந்து கம்மி ஆகிடும் உங்களுக்கு. நன்றிம்மா. மேம் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? சென்னையிலேருந்து பேசுகிறேங்க மேடம். என்ன சந்தேகமா கேளுங்க. ஹலோ டாக்டர். ஹலோ ஹலோ. மேடம், எங்கள் ஹஸ்பண்ட் வந்து 120 kg இருக்காரு. அவர் வந்து ஹேண்டிகேப், அவரால் எந்த எக்ஸசைஸும் பண்ண முடியாது. இது எப்படி ரெடியூஸ் பண்ணுறதுன்னு கேட்கலான்னு பண்ணேங்க மேடம். ஒரு டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணும்போது மெட்டோஃபார்மின்ட்டு டேப்லெட் கொடுத்தாருங்க மேடம் வெயிட் லெஸ் பண்ணதுக்கு. அது இன்னும் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணல. இது பண்ணலாமா வேணாவா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். ஹைட் எவ்வளோ இருப்பார் அவர்? ஹைட் 162 இருக்காருங்க மேடம். எவ்வளோங்க? 162 சென்டிமீட்டர். ஓ ஓகே ஓகே ஓகே. ஹேண்டிகேப்ன்ற ரொம்ப ஃபேட்டாக இருக்காருங்க மேடம். ஆமாம் ஆமாம் ஆமாம், அவர் ஹைட்டுக்கு இது ரொம்ப ஜாஸ்தி. நீங்கள் வந்து அப்போ அவருக்கு கண்டிப்பாக வந்து டயட்டில் குறைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதாவது வந்து கிராஷ் டயட்ஸ்லாம் வந்து அவ்வளோவா நாங்கள் இது பண்ணுறது கிடையாது. கிராஜுவலாக ஸ்லோவாக வெயிட் குறைக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மாதத்தில் ஒரு 2 kg அல்லது 3 kg குறைக்கிறது தான் கரெக்டு. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது அவருக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அவருக்கு எக்ஸசைஸ் பண்ண முடியாதனால நம்ம வந்து மெயினாக டயட்டில் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். கேலரி ரொம்ப கம்மியாக, அவருக்கு வந்து ஒரு மீடியமாக கேலரி கொடுக்கணும். அதுக்கு நாங்கள் வந்து அதே மாதிரி நான் சொல்லிட்டு இருக்கிற மாதிரி தான் அவருக்கு நிறைய காய்கறிகள் கொடுங்க. இப்போ காய்கறினா தனியாக நீங்கள் வந்து செஞ்சு கொடுக்கணும்னு கிடையாது. வீட்டில் செய்கிற பொரியலோ கூட்டோ, இப்போ சாலட் சாப்பிடுங்கன்னு சொல்லுவோம். சாலட்னா வந்து எல்லா காயும் போடணும்னு இல்லை, ஒரே ஒரு வெள்ளரிக்காய் எடுத்து நீங்கள் பீல் பண்ணி அதை வந்து வெட்டி கொடுத்தா கூட அது சாலட் தான். ஸோ இந்த மாதிரி நிறைய சாலடு, இந்த மாதிரி காய்கறிகள் சாப்பிடும்போது கேலரி உள்ளே போகிறது வந்து ரொம்ப கம்மி ஆகிடும். அட் த சேம் டைம் அவங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஆயிலி ஃபுட்ஸ் எல்லாம் அவருக்கு அவ்வளோவா கொடுக்காதீங்க. இந்த வெண்ணெய், நெய் இதில் போட்டது, அப்புறம் இந்த ஜங்க் ஃபுட்ஸு, அப்புறம் இந்த பட்டர் நிறையா போடுறது, இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு நிறைய ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் கொடுக்க ஆரம்பிங்க அவருக்கு. நன்றிம்மா. மேம் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ டாக்டர், குட் மார்னிங் மேம். வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? விழுப்புரத்துல இருந்து மலர்விழி பேசுறேன் மேம். நல்லதுமா, என்ன சந்தேகம் கேளுங்க மேம் கிட்ட. மேம் குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் மலர்விழி மேடம், சொல்லுங்கள். மேம், நான் வந்து ஒரு 60 மந்த்துக்கு முன்னாடி, 6 மாசத்துக்கு முன்னாடி நான் 38 kg தான் இருந்தேங்க மேம். இப்போ ஒரு 6 மந்த்துக்கு அப்புறம் நான் 15 kg இருக்கேங்க மேம். 15 kg?
15 கேஜ் அதிகமாயிடுச்சு. இருக்கேங்க மேம். ஆக்சுவலா எனக்கு ஹைட் வந்து கம்மி தான் இருக்கேங்க மேம் நானு. ஓஹோ. அதனால எனக்கு 15 கேஜின் போது உடம்பு கொஞ்சம் இன்னும் குண்டா தெரியுதுங்க மேம். டேப்லெட் ஏதாவது எடுத்துக்கலாமா மேம்? இல்ல உங்க ஹைட் எனக்கு தெளிவா இல்ல கேக்கல. நீங்க 15 கேஜ் 15 அதிகமாயிடுச்சு kg சொல்றீங்களா? அதிகமாயிடுச்சா? ஆமா இல்லைங்க மேம், நான் முன்னாடி 38 இருந்தேங்க மேம். சரி. இப்ப நான் 50 இருக்கேங்க மேம். 50 50 சொல்றீங்களா? சரி சரி சரி. ஆமாங்க மேம். ம். சரி, இப்போ என்ன உங்களுக்கு கேள்வி? உடம்பு குறைக்கணுங்க மேம். இது எனக்கு வந்து மாப்பிள்ளை பாத்துட்டு போனதுல இருந்து உடம்பு ரொம்ப குண்டாயிடுச்சுங்க மேம். அதுல இருந்து ரொம்ப ஃபீலிங்கா இருக்குங்க மேம். இல்ல இந்த ஃபீலிங் எல்லாம் எனக்கு புரியுது. ஆனா வந்து அதுக்கு நீங்க என்ன பண்றீங்கன்றது தான் ரொம்ப முக்கியம் மலர்விழி. நீங்க வந்து ரெகுலரா வாக்கிங் போங்க. கூட இருந்திருக்கேங்க மேம். உங்க ஏஜ் எவ்வளோ? உடம்பு ஏஜ் 21 தாங்க மேம். அப்புறம் என்ன, நல்லா எக்ஸசைஸ் பண்ணலாமே. காலையில எழுந்து மார்னிங் வாக்கிங் எல்லாம் போறேங்க மேம். ம். இது மார்னிங் இது டிஃபன் மட்டும் சாப்பிட்டுதான், மத்தியானம் லஞ்ச் சாப்பிடுறது இல்ல. அதெல்லாம் நைட் டின்னர் சாப்பிட்டு படுத்துக்கிறேன். இல்ல அது அந்த மாதிரி நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வந்து ஒரு மீல் ஸ்கிப் பண்றது அதெல்லாம் வந்து சரி கிடையாது. அது வந்து நிறைய பேர் வந்து செல்ஃப் டயட் ஃபாலோ பண்றாங்க. அதனால என்ன ஆகுது, நம்பர் 1 அதுல ரிசல்ட் வர மாட்டேங்குது. ரெண்டாவது அவங்களுக்கு வந்து ஊட்டச்சத்து குறைபாடு வந்துடுது. எவ்வளோ கிடைக்கணுமோ அது கிடைக்காம போகிறது. அதனால செல்ஃபாக நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு மெயின் கைட்லைன் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு வாக்கிங் போக ஸ்டார்ட் பண்ணுங்கள். பிரிஸ்காக ஆக்டிவ், அதாவது நீங்கள் இப்போ எங்கேயாவது வேலைக்கு போகிறதா இருந்தால் கூட லிஃப்ட் எடுக்காமல் ஸ்டெப்ஸ் எடுத்து ஏறுறது, கொஞ்சம் பஸ்ஸில் போனீங்கன்னா ஒரு ஸ்டாப்பிங் முன்னாடி இறங்கிட்டு அங்கேருந்து நடந்து போகிறது, இந்த மாதிரி நீங்கள் ஆக்டிவாக இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது டயட்டில் வந்து நீங்கள் இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் நார்ச்சத்து, ஃபைபர் இதெல்லாம் உள்ளதெல்லாம் நிறைய சாப்பிட ஆரம்பிங்க. காய்கறிகள் நிறைய சாப்பிட ஆரம்பிங்க. நான்வெஜ் சாப்பிட்றதா இருந்தால் நான்வெஜ் கொஞ்சம் குறைச்சிட்டு வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. எக்கு சாப்பிட்றதெல்லாம் எக் ஒயிட் சாப்பிடுங்க. இந்த மாதிரி சேஞ்சஸ் நீங்கள் கொஞ்சம் பண்ணுங்கள். ஆனால் எந்த மீலும் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. அது வந்து உங்களுக்கு நல்லது கிடையாது. நன்றிம்மா. மேம் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். கஸ்தூரி பேசுறேன். வணக்கம்மா. கஸ்தூரிம்மா, எங்கேருந்து பேசுறீங்க? கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். என்ன சந்தேகம் கேளுங்க. இல்ல நான் 170 வெயிட். வெயிட் 170 இருக்கீங்களா? ஹைட் 170 ஹைட் இருக்கேன். ஓகே. 70 கிலோ இருக்கேன். சொல்லுங்க. 170 சென்டிமீட்டர் 70 kg பர்ஃபெக்டா இருக்கேம்மா. வயசு 33 ஆகுது எனக்கு. கொஞ்சம் எனக்கே வெயிட் போட்ட மாதிரி தெரியுது. போதுமா இல்ல குறைச்சிடலாமான்னு கேட்கலாம். இல்ல ஆக்சுவலி உங்க ஹைட்டுக்கு உங்க வெயிட் சரியா இருக்கு. உங்களுக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி தோணினா நீங்கள் ஒரு 5% வெயிட் வந்து குறைச்சிக்கலாம். அதாவது ஒரு 5 to 10% அண்டர் வெயிட் இருக்கிறது எவ்வளோ பரவாயில்லன்றது ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஓவர் வெயிட்டாக இருக்கிறத விட அண்டர் வெயிட் இருக்கிறது, அதாவது ஒரு 5 to 10% அண்டர் வெயிட் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு அது ஒரு நல்ல ஃபீலிங் கொடுக்கும். எனக்கு நான் இன்னும் கொஞ்சம் இழைச்சேன்னா அப்படின்னு இருந்தால் நீங்கள் பண்ணலாம். பட் நீங்கள் வந்து உங்கள் ஹைட்டுக்கு உங்கள் வெயிட் சரியாக தான் இருக்குது. நன்றிம்மா. மேம் இப்போது நிறைய பேருக்கு வந்து உடலில் ஏதாவது ஒத்துக்காதது சாப்பிட்றதோ இல்லை எக்ஸஸான ஃபுட் எடுத்துக்கிறதோ அந்த மாதிரி இருக்கும்போது வெயிட் போடுது அப்படின்னா கூட ஓகே, நம்மளோட ஃபுட்டில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அதனால வெயிட்டுன்னு ஒத்துக்கலாம். சில பேருக்கு ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸ்னால வெயிட் போடுறதுன்னு இருக்கும் இல்லையா? அந்த ப்ராப்ளம்ஸ்க்கு டயட் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறத பற்றி சொல்லுங்கள். அதற்கு முன்பு ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். நேர்களை நிகழ்ச்சியை தொடர்வதற்கு முன்பாக சிறிய இடைவேளை. இது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். டாக்டர், இந்த ஹார்மோனல் பேலன்ஸ் இல்லாமல் இருக்கிறது, அதனால் உடல் எடை அதிகமாகுது அப்படின்னா அவங்களுக்கு எந்த மாதிரியான டயட் இருக்குது? அதுக்கு ஃபஸ்ட்டு அவங்க வந்து எண்டோக்ரைனாலஜிஸ்ட்னு இருப்பாங்க, ஹார்மோன் சம்மந்தப்பட்ட டாக்டர். அவங்கள ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. அவங்கள பார்த்த பிறகு டாக்டர் வந்து அந்த ஹார்மோன் பிரச்சனைக்கு என்ன மாத்திரை எடுத்துக்கணும், எப்போ எடுத்துக்கணுன்றதை டாக்டர் சொல்லிடுவாங்க. ஆனால் மருந்து மட்டுமே வந்து ஃபுல்லாக அதுக்கு தீர்வு கிடையாதுனால கண்டிப்பாக அந்த மாதிரி ஹார்மோன் பிரச்சனைனால இந்த எடை ஏறுதுன்றவங்கள டயட்டிஷியன்ட்ட அனுப்புவாங்க. இல்லை, இப்போது இதில் என்ன ஒரு டவுட்னா, ஹார்மோனல் அப்படின்னு சொல்லும்பொழுது நிச்சயம் அவங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் ஃபேட் எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம். ஸோ அதனால வந்து வெயிட் ஏறலாங்கிறது நல்லாவே தெரியுது. அப்போ இந்த ஹார்மோன்ஸ்க்கான டேப்லெட்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டாலே வெயிட் குறைஞ்சிருமா? ஒரு அளவுக்கு குறையும்.
ஓரளவுக்கு குறையும். ஏன்னா அந்த ஹார்மோனோடைய இம்பேலன்ஸ் வந்து அந்த மாத்திரை வந்து சரி பண்ணிடுது அவங்களுக்கு. ஓகே. அதை தவிர்த்து அவங்கள வந்து ஹெல்த்தியாக பேலன்ஸ்டு டயட் எப்படி எடுக்கிறதுன்றது அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த ஹார்மோன் பேலன்ஸ் ஆகிற நேரத்தில் அவங்களுக்கு டயட்லேயும் வந்து எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் அட் த சேம் டைம் வெயிட் வேறு ரீசன்னால ஏறாமல் அது பார்த்துக்கிறதுக்கு அவங்களுடைய டயட் பேட்டர்ன் ஒரு வாட்டி நாங்கள் பார்த்தோன்னா வி வில் நோ, எங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, இந்த ஹார்மோன்னால தான் ஏறுதா இல்லை இவங்க டயட்லேயும் ஏதாவது பிரச்சனை இருக்கான்றது அதை பார்த்து அதுக்கு தகுந்த அட்வைஸ் நாங்கள் கொடுப்போம். தொடர்ந்து பேசலாம் மேம். ஒரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ மேடம், வணக்கம்மா. கலரஞ்சனி திருவண்ணாமலையில இருந்து பேசுறேன். நல்லதுமா, என்ன சந்தேகம் கேளுங்க மேம் கிட்ட. மேம் நான் கன்சீவா இருக்கேன். சொல்லுங்க மேம். வெயிட் லாஸ் ஆயிட்டே போகுது மேம். எனக்கு இப்போ ஒரு 3 இயர்ஸாவே ஏற்கனவே ஃபர்ஸ்ட் பேபி வந்து நல்லா இருந்தா வெயிட் லாஸ் ஆயிட்டே போகுது. சாப்பாடு வந்து மாதிரி இப்ப என்னால சாப்பிட முடியல, டைஜஷன் ஆக மாட்டேங்குது. எப்படி ஃபுட் எடுத்துக்கிறதுனே தெரியல. பால் சாப்பிட்டா டைஜஷன் ஆக மாட்டேங்குது, சாப்பாடு ஏதாச்சும் சாப்பிட்டா டைஜஷன் ஆக மாட்டேங்குது. இது மாதிரி வாமிட்டிங் சென்சேஷன் மாதிரியே இருந்துட்டே இருக்கு. பேபில இருந்தே அப்படி இருக்கு. சரி, இப்ப மறுபடியும் கன்சீவ் ஆயிருக்கேன். இப்ப மறுபடியும் அப்படியே சிம்டம், மறுபடியும் அதேதான். வாமிட்டிங் இருக்கா? வாமிட்டிங் இருக்கு மேம். எனக்கு ஓபன் ஹார்ட் சர்ஜரி ஆயிருக்கு. ஓஹோ, இப்போ எத்தனாவது மந்த் உங்களுக்கு? ஜஸ்ட் 45 டேஸ் தான் மேம் ஆகுது. ஓகே 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 ஓகே. ஸோ இதுக்கு எப்படி இப்போ வெயிட் குறைஞ்சுட்டே போயிட்டு இருக்குன்றீங்களே, எப்போ குறைஞ்சது? இப்போ கன்சீவ் ஆயிட்ட அப்புறம் குறைஞ்சுதா? கன்சீவ் ஆயிட்ட அப்புறம் 3 kg, இந்த 10 டேஸ்ல 3 kg லாஸ் ஆயிருக்கு மேம். ஓ, கன்சீவ் ஆயிட்ட அப்புறம் வெயிட் குறையிறதுன்றது வந்து இட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் அதை வந்து டாக்டர்கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணியே ஆகணும். ஓகே மேம். அதுக்கு மேபி என்ன ப்ராப்ளம் அப்படின்றது டாக்டர் பார்ப்பாங்க. ரெண்டாவது, இந்த வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக ஒரே வாட்டி உங்களால் நிறைய சாப்பிட முடியாது. ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது ஒரு 2 மணி நேரம் கேப்பை விட்டு நீங்கள் எந்த ஃபார்மில் உங்களுக்கு முடியுதோ, சாலிட் ஃபுட் முடியலன்னா பரவாயில்ல, லிக்விட்ஸாக, இப்போ நீங்கள் பால் டைரெக்டாக முடியலன்னா பாலில் ஏதாவது கலந்து, ஏதாவது நியூட்ரிஷன் ஹெல்த் பவுடர் கலக்கலாம், இல்லை மில்க் ஷேக் மாதிரி பண்ணலாம், இந்த ஐஸ்கிரீம் க்ரீம் கொஞ்சம் பாலில் போட்டு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு எது முடியுதோ, ஜூஸஸ், இந்த ஆரஞ்சு ஜூஸு, இல்லாட்டி உங்களுக்கு அந்த புளிப்புத்தன்மை உங்களுக்கு வந்து அந்த வாமிட்டிங் சென்சேஷன் குறைக்கிறதுக்காக இதெல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணலாம். எவ்ரி 2 hours ஏதாவது எடுத்துக்க ட்ரை பண்ணுங்கள். நன்றிம்மா. மேம் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்க? தர்மபுரியில இருந்து கனிமொழி பேசுறேன் மேடம். என்ன சந்தேகமா கேளுங்க மேம் கிட்ட. மேம் நான் வந்து 143 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கேன் மேம். ஓகே. வெயிட் வந்து 47 kg இருக்கேன். சரிங்க. ஏஜ் வந்து 28 ஆகுது. சரிங்க. இன்னும் கொஞ்சம் வெயிட் போடணும், அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு கேட்கணும். வெயிட் போடணுமா உங்களுக்கு? ஆமா. நீங்க ஹைட் 143 தானே இருக்கீங்க? ஆமா. அண்ட் 47 kg இருக்கீங்க. 47 kg இருக்கேன் மேம். ஆனா வந்து சின்ன பொண்ணு மாதிரியே இருக்கேன் மேம். அதான் இப்போ 143 வெயிட் ஆயிட்டுன்னா 47 kg. இன்னும் கொஞ்சம் வெயிட் போட்டா கொஞ்சம், எனக்கு ஒரு பேபி இருக்கு, ஆனா ஒரு பேபி இருக்கிற மாதிரி யாருமே நம்புறது இல்ல, அந்த அளவுக்கு ஷார்ட்டா இருக்கிறதுனால. கரெக்ட். ஆனா அதுக்கான வழி வந்து நீங்க வெயிட் போடணும்னு கிடையாது. ஏன்னா உங்களுடைய ஹைட்டுக்கு உங்க வெயிட் வந்து 43 கிலோ. 43 கிலோ இருக்க வேண்டிய நீங்க 47 கிலோ இருக்கீங்க. இதுக்கு மேல போடணும்னு விருப்பப்படுறீங்க. அது ஆக்சுவலி உங்களுக்கு அந்த அளவுக்கு நல்லது செய்யாது. உங்க லுக்ஸ்க்கு ஆக நீங்க பார்த்துட்டு நீங்க இது பண்ணாதீங்க. பட் உங்களுக்கு ஹெல்த்தியா இருக்கீங்கன்னா இதுவே போதும் உங்களுக்கு. நன்றிம்மா. மேம், நம்ம ஏற்கனவே பேசும்பொழுது பேலன்ஸ்டு டயட் அப்படின்னு சொன்னீங்க. அந்த பேலன்ஸ் டயட் அப்படின்னா கார்போஹைட்ரேட்டை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு தான் எல்லாருமே சொல்கிறாங்க. லைக் ரைஸ் வந்து நிறைய எடுத்துக்காதீங்க அப்படின்னு. ஆனால் நம்ம இட்லி சாப்பிட்றோம், தோசை எடுத்துக்கிறோம், எனி ஃபார்மேட் இருந்தாலும் அதில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அரிசி தான். ஸோ அதை நம்ம அவாய்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. அதுக்கு எப்படி மாற்றா வேற இல்லை, அதில் வந்து புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா வந்து அதை அவாய்ட் பண்ணுங்கன்னு யாரும் சொல்லலை. ஏன்னா நம்ம இந்தியன்ஸ், எஸ்பெஷலி சவுத் இண்டியன்ஸ்க்குலாம் ஸ்டேபிள் ஃபுட் ரைஸ் தான். ரைஸ் சாப்பிடாதீங்கன்னு சொன்னால் அது வந்து இட்ஸ் நாட் ப்ராக்டிக்கல். அது வந்து அந்த மாதிரி கொடுக்க முடியாது. கார்போஹைட்ரேட்லேயே நமக்கு வந்து சிம்பிள் கார்போஹைட்ரேட், காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்னு இருக்குது. சிம்பிள் கார்போஹைட்ரேட்ன்றது உடனே உடம்புல சேர்ந்துடும். சுகர், ஃபார் எக்ஸாம்பிள் சுகர், இப்போ நீங்கள் சொன்னீங்க ரைஸ், இதெல்லாம் வந்து சிம்பிள் கார்போஹைட்ரேட். காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் வந்து கோதுமை. இப்போ ஓட்ஸ் எடுக்கிறீங்க, கோதுமை எடுக்கிறீங்க, கோதுமை மாவு, இப்போ சப்பாத்தியோ அல்லது நம்ம கோதுமை தோசையோ கோதுமை உப்புமாவோ, இல்லை இந்த நான் சொன்ன சாலட்ஸ்லாம் சொல்லிட்டு இருந்தேன், பச்சை காய்கறிகள், இதிலலாம் உள்ளது வந்து சால்யூபிள் ஃபைபர்ஸ், இன்சால்யூபிள் ஃபைபர்ஸ்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட். அது வந்து டைஜஸ்ட் ஆகவும் டைம் ஆகும்.
கேலரி கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணும் அந்த மாதிரி. ஸோ ரைஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம், அந்த அளவு நம்மளுடைய இவ்வளோ ஒரு ஃபுல் டே ஆக்டிவிட்டிக்கு நமக்கு எவ்வளோ கேலரி வேணும், அந்த எவ்வளோ கேலரிஸ்க்கு வந்து எவ்வளோ ரைஸ் சாப்பிடணும், அது நம்ம ஸ்டிக் ஆன் பண்ணுறது கிடையாது. ஓகே, அப்போ அப்படி பார்க்கும்பொழுது சில பேர் வந்து ஓகே ரைஸ் சாப்பிட்டா தான் வெயிட் ஏறுது, அதுக்கு பதிலாக சப்பாத்தி அந்த மாதிரி எடுத்துக்கலான்னா 3 வேளையுமே சப்பாத்தி இல்லை கோதுமை தோசை அப்படியே எடுத்துக்க முடியுமா, இல்லை எடுத்துக்கிறது நல்லதா? எடுத்துட்டா ரொம்ப நல்லது. ஓகே, நம்ம ரைஸ் சாப்பிட்டு சில பேருக்கு ரைஸ் சாப்பிட்டா தான் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன், அதான் திருப்தின்னு சொல்லுவோம் இல்லையா, என்னதான் சாப்பிட்டாலும் ஒரு வாய் தயிர் சாதம் வேணும்னுவாங்க இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது 2 சப்பாத்தி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் கர்ட் ரைஸ் சாப்பிடலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை. அந்த போர்ஷன் சைஸுக்கு நாங்கள் வந்து வி வில் கைட் தெம், எவ்வளோ சப்பாத்தி சாப்பிடணும் எவ்வளோ ரைஸ் சாப்பிடணும் அதில் நாங்கள் கைட் பண்ணுவோம். தொடர்ந்து பேசலாம் மேம். ஒரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ மேடம். வணக்கம் சார், எங்கிருந்து பேசுறீங்க? நாங்க திண்டுக்கல்ல இருந்து பேசுறோம் மேடம். நல்லது சார், என்ன சந்தேகம் கேளுங்க மேம் கிட்ட. மேடம் தண்ணி சாப்பாடா சாப்பிட்றோம். சொல்லுங்க, என்ன சார்? தண்ணி சாதம் வந்து தண்ணி சாதமா சாப்பிட்றோம் மேடம். ஆஹா, அதாவது தொடை பெருசா இருக்கு, பேக் பெருசா இருக்கு. ஓகே ஓகே. ஆக்சுவலி நீங்கள் என்ன சாப்பாடு சாப்பிட்றீங்கன்னு சொன்னீங்க? அதாவது சாதத்தை வந்து தண்ணியா கரைச்சி சாப்பிடுறீங்க. ஏன் அப்படி சாப்பிட்றீங்க சார்? அது ட்ரை ஆகுது மேடம், ஃபேஸ்லாம் வந்து ட்ரை ஆயிருது, நாக்கெல்லாம் வந்து ட்ரை ஆயிருது. அதனால டாக்டர் தான் தண்ணி சாதமா சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. 1 மந்த்தா எடுத்துட்டு இருக்கோம், ஆனா அது உடம்புலாம் மேடம் பெருசா இருக்கு. இல்லை, ஏன் அந்த மிழுங்குற பிரச்சனைன்னு கேட்குறேன். என்ன பிரச்சனை ஏதாவது இருக்கா? எதனால தண்ணி சாதமாக சாப்பிட்றீங்க? உடம்புல வந்து நீர் இல்லை அப்படின்னு சொன்னாங்க மேடம். ஓஹோ, அப்படியா? ஓகே ஓகே. இப்போ உங்களுக்கு அது சாப்பிட்ட பிறகு வெயிட் ஏறுற மாதிரி இருக்கா? வெயிட் ரொம்ப போகுது மேடம். அப்போ நீங்கள் ஏன் அந்த சாதம் அளவு கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு அந்த உங்களுக்கு எந்த ஒரு கன்சிஸ்டன்சியில் முடியறதோ அந்த வகையில் காய்கறிகள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஒன்லி ரைஸ் மட்டும் சாப்பிட்டா அது இதுவாகாது இல்லைங்களா, அதில் நார்ச்சத்து கிடையாது இல்லைங்களா, கம்மியாக இருக்கும் நார்ச்சத்து உங்களுக்கு. நன்றி சார், நன்றி மேம். மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ மேடம், நான் அவினாஷிலேருந்து ராகினி பேசுறேன் மேடம். நல்லதுமா, என்ன சந்தேகம் கேளுங்க மேம் கிட்ட. ஹலோ மேடம், குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் ராகினி, சொல்லுங்க மேடம். என்னோட வெயிட் வந்து 88 இருக்கிறேன். ஹைட் வந்து 160 தான் இருக்கேன். 160. ஓகே மேடம், எனக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்கு. நான் 6 மந்த்க்கு ஒரு டைம் வந்து நான் டிஎஸ்ஹெச் பாக்குறேன். நார்மலா தான் இருக்குங்கிறாங்க. 100 mg டேப்லெட் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஓஹோ. பட் இருந்தாலும் வெயிட் எனக்கு இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. இந்த 1 மந்த்தா ரொம்ப பசி எடுக்குது மேடம் அதிகமா. கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்படி சாப்பிடக்கூடாதுன்னு டயட்ல இருந்தாலுமே வந்து டென்ஷன் ஆகுது பயங்கரமா அந்த டைமிங்ல சாப்பிடாம இருக்கும்போது. இல்ல, நீங்க இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு பசி வரும்போது நீங்க கண்டிப்பா ஏதாவது சாப்பிட்டு தான் ஆகணும், அது வந்து உண்மை. ஆனா சாப்பிட்றது என்னன்னா உங்க எடையை இன்னும் கூடுற மாதிரி நீங்க சாப்பிட்டுட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து பசிக்கும் போது நிறைய இப்போ ஒர்க் பண்ணுறவங்கன்னா நீங்கள் எடுத்துகிட்டே போயிடுங்க ஆஃபீஸ்க்கு. சில சமயம் நீங்கள் வந்து இந்த சாலட்ஸாக இருந்தால் சரி, இல்லை முளைக்கட்டின பயிறு, இல்லை பச்சை காய்கறிகள், இல்லை பப்பாளி, ஆப்பிள், கொய்யா, இந்த மாதிரி பழங்கள், அந்த மாதிரி வந்து இடையில சுண்டல், இந்த மாதிரி வெரைட்டிஸ் எடுத்துட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு பசியும் தாங்கும், அட் த சேம் டைம் உங்களுக்கு வெயிட்டும் ஏறாது. ஸோ அதை நீங்கள் பண்ணுங்கள். நன்றிம்மா. மேம் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ மேடம். வணக்கம் மேம், எங்க இருந்து பேசுறீங்க? நான் சேலத்துல இருந்து பேசுறேங்க மேம். நல்லதுமா, என்ன சந்தேகம் கேளுங்க மேம் கிட்ட. வெயிட் லாஸ் பண்றேங்க மேம். சொல்லுங்க. ஹலோ மேடம், நான் 158 சென்டிமீட்டர் இருக்கு மேடம். சரிங்க. வெளியில அந்த ப்ரோக்ராம் 10 கிலோ வெயிட் லாஸ் பண்ணேன். ஆனா திரும்பவும் பாத்தீங்களா வீட்டுல மெயின்டைன் பண்றோம், திரும்பவும் 80 கிலோக்கு வந்துட்டேங்க மேம். ஓஹோ. வெளியில ப்ரோக்ராம்னா அதாவது உடனே ஒரு 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 மாசத்துல எடை குறைப்பாங்க அந்த மாதிரி ப்ரோக்ராமா? இல்லைங்க மேம், 6 மாசம் ஆனிச்சுங்க மேம். 8-9 கிலோ குறைச்சேன். அப்புறம் வீட்டுல இருந்துட்டு கொஞ்சம் டயட் ஃபாலோ பண்ணவும் திரும்ப அந்த வெயிட் ஏறிடுச்சு. ஆனா முன்ன சாப்பிட்ட மாதிரிலாம் அதிகம் சாப்பிடல, கம்மியா தான் சாப்பிட்டுட்டு. ஆனா திரும்ப 80 கிலோ வந்துருச்சுங்க மேம். அதுக்கு எப்படிங்க மேம் வீட்டுல இருந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ண? எனக்கு ப்ரோக்ராம் 3 நேரமும் என்ன எடுத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டீங்களா பரவாயில்ல. டீ மட்டும் கொஞ்சம் டீ காஃபி கொஞ்சம் அதிகமா குடிக்கிற மாதிரி இருக்குங்க மேம். ஓஹோ. நீங்க வந்து முன்னாடி ஃபாலோ பண்ண அதே டயட்டை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுங்க. பிளஸ் எக்ஸசைஸ் நீங்க பண்றீங்களா? இல்லைங்க மேம், நான் எக்ஸசைஸ் பண்ணல. நீங்க எக்ஸசைஸ் கண்டினியூ பண்ணணும், கண்டிப்பா பண்ணியே ஆகணும். நீங்கள் வந்து எக்ஸசைஸும் டயட்டும் சேர்ந்ததுன்னா என்ன ஆகும்னா நீங்கள் குறையிற அந்த டயட் வந்து அதாவது உங்கள் வெயிட் வந்து அப்படியே மெயின்டைன் ஆகும். நீங்கள் ஒன்றா டயட்டை ரிலாக்ஸ் பண்ணியிருப்பீங்க, இல்லை எக்ஸசைஸ் விட்டுட்ருப்பீங்க. ஸோ இந்த ரெண்டுமே சேர்ந்து போகும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் வரும். அதை மெயின்டைன் பண்ணணும் நீங்கள்.
அதுதான் நீங்கள் செய்யணும். நன்றிம்மா. மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்க? அவினாசில இருந்து கீதாஞ்சலி பேசுறேங்க. நல்லதுமா, என்ன சந்தேகம் கேளுங்க மேம் கிட்ட. மேடம், வெயிட் 71 இருக்கேன். 163 சென்டிமீட்டர் ஹைட்டு. சொல்லுங்க. கரெக்ட்டுங்களா? இப்படி என்ன குறைக்கணுமா என்னன்னு கேட்க. இல்லை, கண்டிப்பாக குறைக்கணுங்க. 153 இல்லைங்களா? ஆமாங்க, 77 இருந்தேங்க போன டிசம்பர்ல. ஆஹா. இப்போ வாக்கிங் போயிட்டு இருக்கேன் 1 இயரா. சரி, அதான் இன்னும் உங்களுக்கு வெயிட் வந்து 53 54 அதுக்கு மேலே போக முடியாது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து வெயிட் குறைச்சி தான் ஆகணும். ஸோ அதுக்கு நீங்கள் வாக்கிங் போயிட்டுருக்கேன்னு சொல்கிறீங்க. ஆனால் வாக்கிங் வந்து பிரிஸ்க் வாக்கிங்காக இருக்கணும். நல்லா வேகமாக நடக்கணும். அரை மணி நேரம் கண்டிப்பாக நடக்கணும். அண்ட் வாரத்தில் 5 நாள் நடந்தாகணும். ப்ளஸ் டயட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நார்ச்சத்துள்ள காய்கறிகள் நிறைய எடுத்துக்கணும். அதாவது வயிறு வந்து ஒரு பிளேட் எடுத்தீங்கன்னா அதில் பாதிக்கும் வந்து காய்கறிகள் இருக்கணும். ஓரளவுக்கு சாப்பாடு, அதாவது மீதி 1/4ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் ரைஸு, மற்றது பழங்கள், இந்த தயிர், இல்லை நான்வெஜ் சாப்பிட்றவங்க ஃபிஷ்ஷோ அல்லது 1 பீஸ் ஆஃப் சிக்கன் ஆர் எக் ஒயிட், இந்த மாதிரி நீங்கள் எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா ப்ளஸ் எக்ஸசைஸ் ரெண்டுமே சேர்ந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். நன்றிம்மா. மேம், இப்போது நீங்கள் சொன்னது மாதிரி என்னென்ன வேலைகளுக்கு எப்படியெல்லாம் உணவு எடுத்துக்கணுங்கிறது, இப்போ நிறைய பேர் அதில் சொல்கிறது முதல்ல நாக்கு அடக்கணுங்கிறது தான். நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து பாதியை வந்து குறைச்சிடுங்க, அதுவே போதும். ஒரு மாதத்திற்கு 3 முதல் 4 கிலோ வரைக்கும் எடை குறைக்கலான்னு. ஆனால் இப்போ ஒருத்தவங்க சொன்னாங்க இடையில வந்து ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிடுது அப்படின்னு. நீங்களும் வேறு எதையாவது சாப்பிட்றீங்களா அப்படின்னு. ஸோ இப்போ இந்த மார்னிங் ஒரு 8 o'clock நம்ம ஒரு ஃபுட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதுக்கப்புறம் மதியம் சாப்பிட்றதுக்கு ஒரு 1:30 மணி 2 மணின்னு கூட சிலருக்கு ஆயிடுது. அப்போ அந்த இடைப்பட்ட நேரத்தில் என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கலாம்? அதை ஸ்கிப் பண்ணாமல் ஆனால் ஹெல்த்தியான டயட்டுங்கிறத எப்படி எடுத்துக்கலாம்? அதாவது நம்மளுடைய ஒர்க் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேர் வந்து 3 மீல்ஸ், மார்னிங், பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர், அது இருந்தால் போதுன்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ ஆக்சுவலி அதை வெயிட்டு மேனேஜ்மெண்ட்டுக்கு அது சரி வராது. இன்பிட்வீன் கண்டிப்பாக எடுத்தாகணும். அதாவது எடுக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா எல்லாமே லோ கேலரி. கெயின் ஆர் லாஸ் ரெண்டுத்துக்குமே. ஓகே. ஸோ அப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய ஃபுட் எப்படி இருக்கணும்னா வந்து வெயிட் வந்து ஏற்றக்கூடாது. அட் த சேம் டைம் உங்களுக்கு நல்லது செய்யணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரூட்ஸ், ஹை கேலரி இல்லாமல் லோ கேலரி ஃப்ரூட்ஸ், ஆப்பிளோ, பப்பாயா, குவாவா, ஆரஞ்சு, வாட்டர்மெலன், இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இன்பிட்வீன். இல்லை சுண்டல் வெரைட்டிஸ் எடுத்துக்கலாம். இல்லது முளைக்கட்டின பயிர், இப்போல்லாம் ரெடிமேடாகவே முளைக்கட்டின பயிர் இருக்குது. ஸோ அதை எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சம் கியூக்கும்பர், டொமேட்டோ, இந்த வெள்ளரிக்காய், தக்காளி, வெங்காயம்லாம் நறுக்கி போட்டு கொஞ்சம் லெமன்லாம் போட்டிங்கன்னா நல்லா ஹெல்தி ஸ்நாக்காக இருக்கும். ஸோ ரொம்ப ப்ரிப்பரேஷன் டைமும் அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ அதெல்லாம் எடுத்துக்கலாம். ஒரு நாள் நீர் மோர் எடுத்துக்கலாம், கிளியர் சூப்ஸ் எடுத்துக்கலாம். இன்பிட்வீன் ஏதாவது ஒன்று வந்து கண்டிப்பாக எடுத்தாகணும். நீங்கள் டாப்பிங்ஸ் ஆட் பண்ணலான்னு உடனே நிறைய பேருக்கு ஓகே அதில் கொஞ்சம் சீஸ் போடலாமா, கொஞ்சம் மைனஸ் போடலாமா, தேங்காய் துருவி போடலாமா அப்படிங்கிற எண்ணம்லாம் வரும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். ஆக்சுவலி என்ன ஆகும்னா அதெல்லாம் சாப்பிடும்போது நீங்கள் இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இது பண்ணுறதோடைய இது வந்து போயிடும். ஓகே, உங்களுக்கு 1500 கேலரிஸ் வேணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த எக்ஸ்ட்ரா டாப்பிங், எக்ஸ்ட்ரா ஃபேட் போடும்போது இன்னொரு 400-500 கேலரிஸ் வரும். ஸோ நீங்கள் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் ஒரு மாதம் 2 மாதம் நீங்கள் அப்படி பண்ணும்போது எக்ஸ்ட்ரா கேலரி எல்லாம் திரும்ப ஃபேட்டாக மாறி, அதனால அது பண்ணுறதுல அர்த்தம் இல்லை. ஒரு நேயர் தொடர்பில். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? சென்னையில இருந்து கால் பண்றோம். நல்லதுமா, என்ன சந்தேகம் கேளுங்க மேம் கிட்ட. என்னுடைய குழந்தை வந்து 6 வயசு ஆகுது. அவங்க வந்து சாப்பிடுறது வந்து ரொம்ப கம்மியா சாப்பிடுறாங்க, காலையில சாப்பிடுறது கிடையாது. வெயிட் வந்து ரொம்ப ரெடியூஸ் ஆயிட்டு இருக்கு, இந்த கழுத்து எலும்பெல்லாம் தெரிய ஆரம்பிக்குது. அது எப்படி என்ன செஞ்சு அவங்கள வந்து சாப்பிட்டு உடம்பு நல்ல கெயின்? யாருக்கு சொன்னீங்கம்மா? உங்க என்னுடைய பொண்ணு 6 வயசு பொண்ணு. ஓகே ஓகே ஓகே. சாப்பிடுறது கிடையாதா? சாப்பிடுறாங்க, அதாவது நம்ம ஊட்டிட்டு அந்த மாதிரி மாலை காலையில ஊட்டணும், மத்தியானமும் ஊட்டணும், நைட்டு ஸ்கூலுக்கு போறாங்க இல்லையா, அப்ப அங்க எப்படி ஊட்டுறாங்க? ஸ்கூலுக்கு போறாங்களா 6 வயசு குழந்தை? லைன்ல இருக்கீங்களா? இல்ல மேம், அவங்க லைன்ல இல்ல. ஸோ இது எல்லா தாய்மார்களுக்குமே இருக்கிற பிரச்சனை தான் நினைக்கிறேன் மேம். ஏன்னா நிறைய பேர் வந்து ஸ்கூலுக்கு வந்து இப்போல்லாம் ஸ்ட்ரிக்டாக சொல்லி அனுப்புகிறாங்க, ஸ்நாக் வந்து இந்த மாதிரிலாம் கொடுக்கக்கூடாது அண்ட் இதுதான் கொடுக்கும். சில ஸ்கூல்ஸில் டைம் டேபிளே போட்டு கொடுக்குறாங்க, மண்டே ஆனால் இந்த மீல் இருக்கணும், இந்த மீல் இருக்கணும். பட் அது ரெகுலராக அவங்களால ஃபாலோ பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக முடியும், அது கஷ்டமே கிடையாது. ஆனால் இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, பேரண்ட்ஸ் வந்து தே ஷுட் பி தி எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ஃபாலோ பண்ணாதான் நம்மளை பார்த்து குழந்தை ஃபாலோ பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டிவி பார்த்துட்டே சாப்பிடக்கூடாதுன்னு நம்ம சொல்லுவோம்,
ஆனால் பேரண்ட்ஸே வந்து அங்கே தான் உட்காந்துருப்பாங்க. அப்போ குழந்தைய தனியாக சொல்கிறதுல அர்த்தம் கிடையாது. அதே மாதிரி 2 பேர் ஒர்க் பண்ண போகும்போது என்னாகும், அந்த அவசரத்துக்கு அர்ஜென்ட்டுக்கு என்ன கிடைக்கிறதோ அதை கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க. சம்டைம்ஸ் அந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் கூட இருக்கும், ஸ்நாக்குக்கு எதுவும் இல்லை அந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து வி ஷுட் டேக் லிட்டில் மோர் டைம். குழந்தைங்க சாப்பிட்றது இல்லைன்றது பாதி 50% வந்து அது பேரண்ட்ஸ் வந்து அவங்கள வந்து ஊக்கப்படுத்தணும். இது சாப்பிட்டா இது நல்லது அப்படின்னு சொல்லணும். ஒன்ஸ் இன் அ வைல் கொடுத்துடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ரெகுலர் ஹேபிட் பண்ணோன்னா இது கொடுத்தா தான் சாப்பிடுவேன் அப்படின்ற ஒரு இது வந்துடும். மேம் நீங்கள் சொல்கிற மாதிரி ஃப்ரூட்ஸ் வந்து என்னெல்லாம் சாப்பிட்ணுன்னு சொன்னீங்க, ஆப்பிள், பப்பாளி இதெல்லாம். ஆனால் அடுத்த சைட் பார்க்கும்பொழுது அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. சில பழ வகைகள்லாம் வாங்கி சாப்பிட முடியாத அளவுக்கு இருக்குது. ஓரளவுக்கு வாங்கி சாப்பிட்றவங்கன்னா மேனேஜ் பண்ணிக்கலாம். பட் அந்த மாதிரி இல்லாதவர்களுக்கு அதை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி வேறு ஏதாவது ஃபுட் எடுத்துக்கணும், பட் ஹெல்த்தியாக எடுத்துக்கணும்னா என்ன எடுத்துக்கலாம்? இல்லை, ஃப்ரூட்ஸ்லேயே நம்ம ஆப்பிள்னா ஆப்பிள் தான் சாப்பிடணும்னு கிடையாது. நீங்கள் ஆப்பிளுக்கும் ஒரு குவாவாக்கும் நீங்கள் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக குவாவா இஸ் மோர் அஃபோர்டபுள். நிச்சயமாக. கண்டிப்பாக பப்பாயா இஸ் மோர் அஃபோர்டபுள். நம்ம வந்து எல்லாத்துக்குமே ஒரு சாய்ஸ், சீசனல் ஃப்ரூட்ஸ் அதில் எடுத்தால் போதும். இப்போ ஆரஞ்சு சீசன் வந்தால் ஆரஞ்சு இஸ் மோர் அஃபோர்டபுள். ஸோ அதை பார்த்து நம்ம எடுத்துக்கணும். ஆப்பிள் தான் சாப்பிட்ணும் இல்லை நட்ஸு இந்த தான் சாப்பிட்ணுன்னு கிடையவே கிடையாது. இஃப் யூ வாண்ட் டு கெயின் வெயிட் இன்னும் ஈஸி. பனானா இஸ் ஈஸிலி அவைலபிள். பனானா எடுத்து வாழைப்பழம் சாப்பிடலாம், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அப்படி எந்த பழமுமே வாங்க முடியலன்னா அப்போ நம்ம காய்கறிகளில் என்ன முடியாது. இன்ஃபேக்ட் காய்கறிகளும் ஈக்குவல்லி எக்ஸ்பென்சிவாக தான் ஆகிடும் இப்போ இருக்கிற சினாரியோவில். ஸோ அதுக்காக இது கொஞ்சம் அது கொஞ்சம் அஃபோர்டபிலிட்டி பொறுத்து சீசனல் ஃப்ரூட்ஸ் வாங்கலாம். ஆஃப் சீசனில் போய் இன்னும் வாங்கணும்னா இன்னும் காஸ்ட்லியாக தான் இருக்கும். அதே மாதிரி இப்போது சீசனல் ஃப்ரூட்ஸ் சொல்லும்பொழுது சிலருக்கு சிட்ரஸ் வந்து ஒத்துக்காமல் இருக்கலாம், பட் டயட் பண்ணணுங்கிறதுல முடிவாக இருப்பாங்க. அப்போது அந்த மாதிரி நேரத்தில் இந்த ஒத்துக்காத பழங்களை எல்லாம் தவிர்க்கணுங்கிறது ஒன்று. அப்போது அதற்கு காம்பன்சேட் பண்ணுற மாதிரி வேறு என்னென்ன ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம்னு சொல்லுங்கள். அதற்கு ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். நேர்களை நிகழ்ச்சியை தொடர்வதற்கு முன்பாக ஒரு சிறிய இடைவேளை. இது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். டாக்டர், இப்போது நீங்கள் சொன்னீங்க அந்த சீசனல் ஃப்ரூட்ஸ் பற்றி. சில பேருக்கு அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஃப்ரூட்ஸ்க்கு பதிலாக வேறு என்னென்னலாம் சேர்த்துக்கலாம் அப்படின்னு. அது அவங்கவுங்க என்ன அவாய்ட் பண்ணணுமோ அதை பொறுத்து நாங்கள் சஜஸ்ட் பண்ணுவோம். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் ஒத்துக்காது, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தே கேன் கோ ஃபார் குவாவா ஒரு பப்பாயா அந்த மாதிரி. சில பேருக்கு சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி ஒத்துக்காது. எந்த ஒரு டயட்லுமே இது சாப்பிட்டு தான் ஆகணுன்ற ஒரு கட்டாயமே கிடையாது. ஓகே, எல்லாத்துக்கும் ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குது. ஸோ அது அவங்களோட என்ன இன்டாலரன்ஸ் என்ன எது ஒத்துக்காது அப்படின்றத பொறுத்து நாங்கள் வி வில் பி சஜஸ்ட். தொடர்ந்து பேசலாம் மேம். ஒரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். மேம் வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? நாங்க குஜராத்லேருந்து அகமதாபாத்லேருந்து பேசுறோம் மேம். நல்லதுமா, என்ன சந்தேகம் கேளுங்க மேம் கிட்ட. என்னோட பையனுக்கு வந்து 7 வயசு ஆகுதுங்க மேம். ஓகேங்க. அவன் வந்து 120 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கான், 32 வெயிட் இருக்கான் மேம். இதுல வந்து அவங்க வந்து தொப்பை இருக்குதுங்க மேம். அது எப்படி குறைக்கிறது அதுதான் கேட்கலான்ட்டுங்க மேம். 7 வயசு பையனா? 7 வயசு. சரி, நீங்கள் ஃபுட்டில் வந்து எதுவும் ஜங்க் ஃபுட்ஸு ஃபாஸ்ட் ஃபுட்ஸு ரொம்ப வந்து எதுவும் என்கரேஜ் பண்ணாதீங்க. ஏன்னா இப்போ இருக்கிற ஒரு இதில் வந்து மெயினாக வந்து ஒபிசிட்டி ஒரு பக்கம், ரெண்டாவது சைல்ட்ஹுட் ஒபிசிட்டின்றது செட்டின் ஆயிடுச்சு நமக்கு இந்தியாவிலேயே. பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பிள்ளைங்க நிறைய பேர் ஊட்டச்சத்து கொடுக்கணும் அந்த மாதிரிலாம் நம்ம ரொம்ப என்னவோ மேல்நரிஷ்டாக இருப்பாங்கன்னா இது கூட ஒரு விதமான ஒரு மேல்நரிஷ்மெண்ட் தான். அதாவது அவங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கல, ஆனால் வெயிட் மட்டும் கூடிண்டே போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கு வந்து என்ன மெயினானா லைஃப் ஸ்டைல் அவங்களுக்கு இப்போலேருந்தே வந்து அதை கொஞ்சம் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அடிக்கடி இந்த வெளியில் அவனை இது பண்ணுறதை கூட்டிகிட்டு போகிறது, நான்வெஜ் ரொம்ப நிறையா, அதாவது மட்டன் அப்புறம் ஃப்ரைட் சிக்கன்ஸ் இந்த மாதிரியெல்லாம் நிறையா கொடுக்காம ரொம்ப அந்த ஜங்க் ஃபுட்ஸு ஃபாஸ்ட் ஃபுட்ஸ்லாம் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு என்கரேஜ் தெம் டு டேக் மோர் ஆஃப் வெஜிடபிள்ஸ், மோர் ஆஃப் ஃப்ரூட்ஸு, நட்ஸு, சில நட்ஸு லைக் ஆல்மண்ட்ஸு, வால்நட்ஸ் இந்த மாதிரி நட்ஸு சிலது கொடுக்கலாம். அதை தவிர்த்து அவங்க ரொம்ப இந்த க்ரீமி ஃபுட்ஸ்லாம் சீஸு அதிகமாக இது போட்டது இது வந்து கொஞ்சம் ஃப்ரீக்வன்சி வந்து நீங்கள் கண்டிப்பாக குறைச்சே ஆகணும். அப்போ தான் இந்த இது வந்து இன்னும் அவன் வந்து இப்போ நவ் ஹிஸ் 7 years, நீங்கள் 9 years 10 years இந்த மாதிரி வரும்போது அப்படியே அந்த ஒபிசிட்டி இன்னும் ஏறிண்டே போயிடும். ஸோ லைஃப் ஸ்டைல் வந்து சேஞ்சஸ் சின்ன வயசுலேருந்து அவங்களுக்கு இனிமேல் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். நன்றிம்மா. மேம் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? நாங்க ராம்நாத்லேருந்து பேசுறோம். நேம் வந்து பானு. என்ன சந்தேகம் கேளுங்கம்மா. மேடம் சொல்லுங்க பானு.
நான் ஹைட் வந்து 161 இருக்கேன். வெயிட் வந்து 40 கிலோ இருக்கு. இது போதுமா இல்ல இன்னும் குறைக்கணுமா இல்ல? 40 கிலோ தானே இருக்கீங்க. 151 61 161 151. அப்போ ஆக்சுவலி இன்னும் கொஞ்சம் கூடலாம். உங்க வெயிட் கம்மியா தான் இருக்கீங்க. நானும் சாப்பிடுறேன் மேடம், ஆனா வெயிட் மட்டும் வைக்க மாட்டேங்குது. அதுக்கு ஏதாவது சொல்யூஷன்? அம்மா அப்பா யாராவது ரொம்ப ஒல்லியா இருக்காங்களா? இல்ல இல்ல, எல்லாமே கொஞ்சம் ஹைட்டுக்கு ஏத்த வெயிட்டா தான் இருப்பாங்க. ஹைட்டுக்கு ஏத்த வெயிட்டா இருக்காங்க. அவங்க வந்து ரீசெண்டா வெயிட் போட்டாங்க. உங்க வயசுல அவங்க இத மாதிரி இருந்தாங்களா? ஆமா, இந்த வயசுல இப்படி இருந்தேன்னு சொன்னாங்க. அதான் நானும் சொல்றேன். அதாவது என்ன ஆகும்னா, சில ஃபேமிலிஸ்ல அம்மா வந்து ஒரு 25-30 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் அவங்க வெயிட்டே போட ஆரம்பிச்சிருப்பாங்க. அது வரைக்கும் அவங்க ஒல்லியாக தான் இருந்திருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் எதுவும் இல்லை அப்படி நீங்கள் நல்லா ஹெல்தி ஃபுட் தான் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இதை பற்றி ரொம்ப கவலைப்படாதீங்க. ஏஜ் ஆக ஆக யூ வில் கெயின் வெயிட். ஓகே மேடம். நன்றிம்மா, நன்றி. மேம், இப்போது சில பேருக்கு வந்து சில வியாதிகள் இருக்கலாம், பரம்பரையாகவும் இருக்கலாம், இல்லை தற்செயலாக வந்ததாகவும் இருக்கலாம். இப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்க டயட் பண்ணணும் அப்படின்னா என்ன மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அவங்களுக்கு இருக்குது? அது வியாதிகளை பொறுத்து இருக்குது. அவங்க என்ன வியாதி, என்ன அவங்களுக்கு பிரச்சனை அப்படின்றது. ஏன்னா டயட், அதாவது நீங்கள் சொல்கிறது வெயிட் ரிடக்ஷனுக்காக கேட்குறீங்க. வெயிட் ரிடக்ஷனுக்காக அவங்க சப்போஸ் ஒரு டயட்டிஷியனை போய் பார்க்குறாங்கன்னா கண்டிப்பாக அதனுடைய அசோசியேட்டட் என்னெல்லாம் பிரச்சனை அவங்களுக்கு இருக்குன்றது தெரிஞ்சுட்டு அப்புறம் தான் நாங்கள் வந்து வி வில் பி ஸ்டார்டிங் டு கவுன்சில். அதனால் அவங்களுக்கு சப்போஸ் வேறு ஏதாவது ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் அவங்க ஃபேமிலியில் இருக்குது, ஸோ வி வில் என்கரேஜ் தெம். அதுக்காக ஒரு பக்கம் அதையும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி அதை தெரிஞ்சுட்டு அதாவது என்ன பிரச்சனைன்றது தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்தது பண்ணலாம். தொடர்ந்து பேசலாம் மேம். ஒரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ மேம், நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். நல்லதுமா, என்ன சந்தேகம் கேளுங்க மேம். கேட்டேன் மேம், எனக்கு பாத்தீங்கன்னா 74 என்னோட வெயிட், ஏஜ் பாத்தீங்கன்னா 34. ஆனா பாத்தீங்கன்னா நான் சாப்பிடுறதெல்லாம் கம்மியா தான் சாப்பிடுறேன், ஆனா ரொம்ப தூங்குறேன். ரொம்ப தூக்கம், எனக்கு ஹெடேக் இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா நான் மெடிசன் சாப்பிட்டுட்டு தூங்குறேன். அது ஒரு டவுட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கோதுமை சாப்பிடலாம்னு சொல்லி இப்ப சஜஸ்ட் பண்ணீங்க இல்லையா? அது வந்து வீட்ல வந்துட்டு பியூர் கோதுமையா இருக்கணுமா இல்ல கடையில வாங்குற அதெல்லாம் அந்த மாதிரியும் சாப்பிடலாமா? ஓகே, அது ரெண்டாவது கேள்வி. இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வெயிட் லாஸ் ஆக மாட்டேங்குது, வெயிட் லாஸ் ஆகவே மாட்டேங்குது. எனக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ஓவர் வெயிட் ஆயிட்டே தான் இருக்கு. ஓகே, உங்க வெயிட் என்ன பண்றது டாக்டர்ட்ட கேட்கணும். ஆமா, ரெண்டு ப்ராப்ளம் சொன்னீங்க நீங்க. நான் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நீங்க வந்து தூக்கம் அதிகமா இருக்கு. சப்போஸ் இந்த சர்டன் ஹெடேக் ப்ராப்ளம்ஸ்க்கு மெடிசன் கொடுப்பாங்க, கண்டிப்பா தூக்கம் வரும், அதை நீங்க அவாய்ட் பண்ணவே முடியாது. அதுக்கு நீங்க பண்ற ஒரே ஒரு விஷயம் என்ன பண்ணலாம்னா, கொஞ்சம் ஏர்லியா தூங்க போயிடலாம். பிளான் உங்கள் டே அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஒரு ரொம்ப 10 மணி 11 மணிக்கு தூங்குறவங்க கொஞ்சம் ஒரு 8:30 9க்கெலாம் தூங்க ஆரம்பிச்சிங்கன்னா கார்த்தால உங்களுக்கு யூ வில் ஃபீல் ஃப்ரெஷ். எழுந்துட்டு அப்புறம் கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணி தான் ஆகணும். ரெண்டாவது, நீங்கள் கோதுமை பற்றி கேட்டீங்க. கோதுமை எல்லாருமே வீட்டில் வாங்கிட்டு வந்து அதை அரைச்சி பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஹோல் வீட் ஆட்டா, அதாவது முழு கோதுமையில் செஞ்சது, அந்த மாதிரி ஆட்டா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குது மார்க்கெட்டில். அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் தான் அரைக்கணும்னு அவசியமே கிடையாது. நன்றிம்மா. மேம், மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம் மேடம், திருச்செங்கோடு அங்கேருந்து பேசுகிறேன். பிரவீன். நல்லது சார், சொல்லுங்கள், என்ன சந்தேகம் கேளுங்க. என்னோட வெயிட் வந்து 70 kg இருக்கு மேடம். ஓகே. ஹைட் வந்து 5.5 feet இருக்கேன். சரி. அப்புறம் கொஞ்சம் தொப்பை இருக்கிற மாதிரி இருக்கு மேடம். சரி. என்ன மாதிரி ஃபுட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற? இல்லை, உங்கள் ஏஜ் அப்புறம் உங்கள் பேட்டர்ன் ஆஃப் ஒர்க் அதுவும் தெரியணும். நான் வந்து ஸ்டூடெண்டா வந்து இப்போ பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் மேடம். ஓகே ஓகே ஓகே. அதிகமா பைக்ல தான் போவேன். எக்ஸசைஸ் அந்த மாதிரி பண்ற இது இல்ல, டைம் கிடைக்கிறது இல்ல. ஓகே. ஸோ ஒரு வெயிட்டு குறைக்கணும், தொப்பை குறைக்கணும் அப்படின்ற ஒரு இது இருக்கும்போது நம்ம வந்து அந்த ஒர்க்கை கூட அந்த மாதிரி ஒரு 1/2 hour நமக்காக நம்ம வந்து ஸ்பேர் பண்ணி தான் ஆகணுங்க. ஸோ மார்னிங் ஆர் ஈவினிங் நீங்கள் கொஞ்சம் பிரிஸ்க் வாக்கிங் ஆர் ஜிம்க்கு போகிறது அந்த மாதிரி கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுறது நீங்கள் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். ரெண்டாவது, நீங்கள் பிஸ்னஸில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டெடி பேட்டர்ன் ஆஃப் ஃபுட் இன்டேக் இருக்கான்னு தெரியலை. சில சமயம் நீங்கள் எங்கே போனால் அங்கே சாப்பிட வேண்டி இருக்கலாம், ஊருக்கு போனால் அங்கே சாப்பிட வேண்டி இருக்கலாம். ஸோ அதனால நீங்கள் வந்து உங்களை ஃபுட்டு செலெக்ஷன் அது ரொம்ப முக்கியம். ரொம்ப ஆயிலி ஃபுட்டோ இல்லை நான்வெஜ் நிறையா எடுக்கிறது இதெல்லாம் தவிர்த்துட்டு நிறைய காய்கறிகள், நிறைய வெஜிடபிள்ஸ், நிறைய ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்துக்க ஆரம்பிங்க. ப்ளஸ் எக்ஸசைஸ் வந்து நமக்காக ஒரு 1/2 hour நம்ம ஸ்பேர் பண்ணுறதுல தப்பு இல்லை. நன்றி சார். மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ மேடம். வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க?
பாண்டிச்சேரியிலேருந்து அனுராதா பேசுறேன் மேடம். என்ன சந்தேகம் கேளுங்க மேம் கிட்ட. நான் 161 சென்டிமீட்டர்ஸ் இருக்கேன் மேடம். ஓகேங்க. அந்த 75 கிலோ இருக்கிறேன். ஃபர்ஸ்ட்டும் சிசரிங், செகண்டும் சிசரிங் எனக்கு. அதனால கொஞ்சம் வயிறு கொஞ்சம் சுடிதார் சாரி கட்டினா தெரியல, சுடியாம போட்டா நான் வயிறு தெரியுது, அடி வயிறு தெரியுதுன்னு. அதுக்காக என்ன செய்யலைன்னா டயட்ல இருக்கலாம் இருக்கேன். ஓகேங்க. நிறைய பேருக்கு வந்து சம்டைம்ஸ் சில சமயம் என்ன ஆகும்னா வந்து வெயிட்டு ஏறுறது வந்து ஃபுட்டில் ஃபேட்டு ஜாஸ்தியாக இருக்கும், எக்ஸசைஸ் இருக்காது, ரொம்ப ஜங்க் ஃபுட் இன்டேக் இருக்கும், இதெல்லாம் இருக்கும். சில சமயம் ப்ரெக்னன்சினால வெயிட் கெயின், ப்ரெக்னன்சினால டெலிவரினால வெயிட் கெயின்ற ஒரு திங்கிங்லேயே நம்ம இருக்கக்கூடாது. ஏன்னா டெலிவரி முடிச்சு ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் ஆகிட்டுருக்கும், ஆனாலும் அந்த சிசேரியனால தான் ஆச்சுன்றது வந்து யாராலையுமே கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ அதனால் நம்ம அந்த பாட்டை நீங்கள் விட்டுட்டு இப்போ அதுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அதுக்கு நீங்கள் வந்து என்ன எக்ஸசைஸ் பண்ணீங்க, யூ வில் பி ஃப்ரீ டு டூ எக்ஸசைசஸ். இப்போ ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஆஃப்டர் சிசேரியன் ஆல்சோ யூ கேன் டூ எக்ஸசைசஸ். ஸோ நீங்கள் நிறைய எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு அட் த சேம் டைம் டயட் ரொம்ப முக்கியம். ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம அந்த ப்ரெக்னென்சி அதை ஃபீடிங் அதெல்லாம் முடிச்சிட்ட அப்புறமும் அதே மாதிரி அதே குவான்டிட்டியில் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. தி திங்க் தட் அவ்வளோ சாப்பிடணும் நம்மன்றது அதெல்லாம் குறைச்சிட்டு, ஃபேட்டி ஃபுட்ஸ் எல்லாம் குறைச்சிட்டு ரொம்ப நிறைய வந்து நார்ச்சத்துள்ள காய்கறிகள்லாம் நிறைய எடுக்க ஆரம்பிச்சிட்டு எக்ஸசைஸ் பண்ணுங்கள், நிறைய ஸ்டெப்ஸ் ஏறி இறங்குங்க, பெண்ட் அண்ட் டூ எக்ஸசைசஸ், இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல எஃபெக்ட் கிடைக்கும். நன்றிம்மா. மேம் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். மேம் வணக்கம் மேம். வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் ஆவடியிலேருந்து ரம்யா பேசுகிறேன் மேம். நல்லதும்மா, என்ன சந்தேகம் கேளுங்க மேம் கிட்ட. மேம் எனக்கு வந்து 28 இயர்ஸ் ஆகுது மேம். ஆமாம் ரம்யா, சொல்லுங்கள். வெயிட் பார்த்தீங்கன்னா 38 வந்து இருக்கேன். ரொம்ப லீனா இருப்பேன். எனக்கு வந்து 9 இயர்ஸ்ல பையன் இருக்கான். ரொம்ப ஷார்ட்டாவும் இருப்பேன். என் பையன் ஹைட் தான் நானும் இருப்பேன். சரி. என் ஹஸ்பண்ட் ஒல்லியா இருக்காங்க, ரொம்ப திட்டிகிட்டே இருப்பாங்க. அதனாலதான் மேம் வெயிட் கெயின் ஆகணும். இல்லை நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கீங்க இல்லையா? எந்த ப்ராப்ளம் இல்லை, நார்மல் டெலிவரி தான் எனக்கு. ஓகேங்க ஓகேங்க. உங்கள் பேரண்ட்ஸ் யாராவது தின்னா இருந்தாங்களா? இல்ல, அம்மாவும் குண்டா இருப்பாங்க, அப்பா வந்து மீடியம் சைஸா இருப்பாரு. அப்பா ஒல்லியெல்லாம் உங்க ஏஜ்லயும் அவங்க இப்படிதான் இருந்தாங்களா, குண்டா தான் இருந்தாங்களா? குண்டா இருப்பாங்க மேம். நான் குழந்தையில கூட குண்டா தான் இருப்பேன். ஓகே ஓகே. மேரேஜ் ஆயிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த மாதிரி ஆயிட்டேன். ஓகே ஓகே ஓகே. இல்லை சடனாக இந்த மாதிரி ரொம்ப வெயிட் லாஸ் அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு டாக்டரை பார்க்கணும். ஒரு எண்டோக்ரைனாலஜிஸ்ட், அதாவது ஒரு ஹார்மோன் ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க. சில சமயம் ஹார்மோனல் சேஞ்சஸ்னால என்ன ஆகும், ஒன்றா ரொம்ப அதிகமாக வெயிட் கெயின் இருக்கும், நார்மலாக தான் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க ஆனால் வெயிட் ரொம்ப ஏறிடும். அதே மாதிரி நல்லா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, சடனாக குறைஞ்சிட்டே போயிடும் வெயிட். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு எண்டோக்ரைனாலஜிஸ்ட்டை பார்த்துட்டு எதனால் இப்படி இருக்குது, ஃபேமிலியில் இந்த மாதிரி இல்லை, அப்படி இருக்கும்போது நம்ம நார்மலாக ஹெல்த்தியாக டயட், என்ன பேலன்ஸ் டயட் எடுத்தாலே போதும். என்ன ஹார்மோன் ப்ராப்ளம் இருக்குன்னு கொஞ்சம் ரூல் அவுட் பண்ணிக்கோங்க. நன்றிம்மா. மேம் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். மேடம் நான் தூத்துக்குடியில இருந்து சுதா பேசுறேன். என்ன சந்தேகமா கேளுங்க மேம் கிட்ட. மேடம் நான் வந்து என்னோட ஹைட் வந்து 167. சரி. நான் வந்து ஒரு 5 months முன்னால 80 kg இருந்தேன். ஓகே. ஒரு அதனால இப்ப ஏரோபிக்ஸ் போறேன், யோகா பண்றேன். என்னோட வெயிட் இப்போ வந்து ஒரு 3 months ஒர்க் அவுட்டுக்கு அப்புறமா 75 வந்தேன். இப்போ வந்து ஒரு 2 months அப்படியே ஒர்க் அவுட் பண்றேன், அதே டயட்ல முடிஞ்ச வரைக்கும் ஃபாலோ பண்றேன். ஆனா என்னோட வெயிட் குறையவே இல்ல. இப்போ அதே 75ல தான் நான் இருக்கிறேன். அது எதனாலன்னு எனக்கு தெரிஞ்சாங்கன்னா, அப்புறம் நீங்க இப்போ வந்து கலோரிஸ் லெஸ்ஸா உள்ள ஃப்ரூட்ஸ் சொன்னீங்க இல்லையா, பனானா வந்து கலோரி அதிகமா உள்ளதா, அது எடுக்க கூடாதா டயட்? இல்ல, கேலரி ரிச் ஃப்ரூட்ஸ்னு பார்க்கும்போது பனானா இஸ் ஹை கேலரி ஃப்ரூட், அதுல சந்தேகம் கிடையாது. என்ன ஃப்ரூட்ஸ் ஹை கலோரி? இப்போ வந்து பனானா, பைனாப்பிள், சப்போட்டா, கிரேப்ஸ், ஜாக் ஃப்ரூட், இதெல்லாம் வந்து ஹை கேலரி. லோ கேலரின்னு பார்த்தீங்கன்னா பப்பாயா, குவாவா, ஆப்பிள், ஆரஞ்சு, வாட்டர்மெலன், ஸ்வீட் லைம், பியர், பேரிக்கா, இதெல்லாம் வந்து லோ கேலரி. ரெண்டாவது நீங்கள் கேட்ட கேள்வி வந்து, நான் வந்து இன்னொரு 2 months-ஆக அதே தான் பண்ணிட்டுருக்கேன், ஆனாலும் எனக்கு வந்து வெயிட் அதே ஸ்டாண்டர்டாக இருக்குது அப்படின்றது. தட் இஸ் நிறைய பேருக்கு அது நடக்கும். இதில் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா பிளாட்டோன்னு சொல்லுவாங்க. அதாவது இப்படி வெயிட் இப்படி குறைஞ்சிட்டு இப்படியே இருக்கும் கொஞ்ச நாளைக்கு. தட் இஸ் கால்ட் அ பிளாட்டோ. அதாவது உங்கள் பாடி வந்து அதனுடைய ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து அந்த எனர்ஜிலேயே அது சரி பண்ணிக்குது. ஸோ அதனால் என்ன ஆகும், இந்த பிளாட்டோ ஃபேஸ் வரும்போது நம்ம திருப்பி வி ஹாவ் டு ரீலுக் அந்த டயட். இன்னும் நம்ம வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக அந்த டயட் இது வந்து பண்ணி ஆகணும். அந்த பிளாட்டோ ஃபேஸ் வந்ததுன்னு தெரிஞ்சப்பறம் அதை விட ஒரு 200 கேலரிஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு வித் எக்ஸ்ட்ரா ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எஃபெக்ட் வரும்.
நன்றிம்மா. மேம் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் மேம். நான் வணக்கம் சார். கோயம்புத்தூர்ல இருந்து விஜய் பேசுறேன் மேம். நல்லது சார். என்ன சந்தேகம் கேளுங்க மேம் கிட்ட. மேம் நான் வந்து 180 சென்டிமீட்டர் இருக்கேன் மேம். சரி விஜய். ஏஜ் வந்து 29 ஆச்சு மேம். ஓகே. வெயிட் வந்து 95 kg இருக்கு மேம். தொக்கை இருக்கு மேம். எனக்கு இப்போ டயட்டிஷியனா எந்த மாதிரி டயட் மேம்? இப்போ ஃபைபர் ஃபுட் சாப்பிடணும்னு சொன்னீங்க. ஃபைபர்ல எந்த மாதிரி வெஜிடபிள் சாப்பிடணும்? அதே மாதிரி ஃப்ரூட்ஸ்ல வந்து என்னென்ன ஃப்ரூட்ஸ் அவாய்ட் பண்ணணும் அந்த மாதிரி சொல்லுங்க. நீங்க நான் வெஜிடேரியனா? ஆமா மேம், நான் வெஜிடேரியன் தான். சரி சரி சரி. உங்களுக்கு வந்து ஒரு சொல்லுங்க, ஏதாவது சொல்லணுமா? இல்ல நான் எதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் மேம்? இல்ல அதே மாதிரி எனக்கு ஃபுட் வந்து எவ்வளவு பேலன்ஸா எவ்வளவு சாப்பிடணும்? 3 வேளைனா 3 வேளை சாப்பிடணுமா? இல்ல கொஞ்சம் சில பேர் சொல்றாங்க கொஞ்சம் கொஞ்சமா பிரேக் பண்ணி 5 times 4 times அந்த மாதிரி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது இந்த மாதிரி கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க. சரி, உங்களுடைய ஹைட்டுக்கு வந்து நீங்க ஒரு 15 kg ஆக்சுவலி குறையணும். இதுல வந்து என்னன்னா வந்து ஒரே வாட்டி 3 மீல் பேட்டர்ன் வந்து இந்த வெயிட் ரிடக்ஷனுக்கு அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணாது. ஃப்ரீக்வெண்ட்டாக ஸ்மால் மீல் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் டைஜஷன் பண்ணுறதுக்கே வந்து கொஞ்சம் கேலரிஸ் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு ஃபுட் சாப்பிட்டீங்கன்னா அதை ஜீரணிக்கிறதுக்கும் கொஞ்சம் கேலரி அங்கே போயிடும். ஸோ நீங்கள் அப்பப்போ சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து பாடி அதுக்கு வந்து அடாப்ட் ஆகிடும் உங்களுக்கு. அண்ட் அட் த சேம் டைம் நீங்கள் கேட்டது வந்து நார்ச்சத்து எதில் இருக்குது, எந்தெந்த வெஜிடபிள்ஸ் நான் சாப்பிடணும் அப்படின்னு. கிழங்கு வகைகள் தவிர்த்துட்டு மீதி எல்லா காய்கறிகளிலுமே நார்ச்சத்து நிறையா இருக்குது. இதுக்காக டெய்லி கீரை சாப்பிடணும், டெய்லி இது சாப்பிடணும் அவசியமே கிடையாது. ஒரு நாள் கீரை, ஒரு நாள் வெண்டைக்காய், வாழைத்தண்டு, பீன்ஸு, கேபேஜ், எனிதிங் லைக் திஸ். இந்த எல்லா வெஜிடபிள்ஸ் எக்ஸப்ட் ரூட் வெஜிடபிள்ஸில் அந்த அளவுக்கு நார்ச்சத்து கிடையாது. பழங்கள் நீங்கள் கேட்டீங்க, பழங்களில் ஹை கேலரி இப்போ தான் நான் சொன்னேன் இதெல்லாம் ஹை கேலரின்னு. லோ கேலரியில் ஆப்பிள், பப்பாளி, கொய்யா, சாத்துக்குடி, ஆரஞ்சு, அப்புறம் நம்ம பேரிக்காய், இதெல்லாம் வந்து யூ கேன் ஹேவ். நன்றி சார். மேம் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ மேம். வணக்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்க? மேம் நாங்க கரூர்ல இருந்து. என் நேம் நித்யா. என்ன சந்தேகம் கேளுங்கம்மா, கேளுங்க. சொல்லுங்க நித்யா. மேடம் எனக்கு 6 monthsல பேபி இருக்கிறான். நான் இப்ப ஃபீட் பண்ணிட்டு இருக்கிற பாப்பாவுக்கு. சரி. ஒரு 2 months பிஃபோர் வந்து எனக்கு பிளாடர்ல ஸ்டோன் இருக்குன்னு சொல்லிட்டு பிளாடர் ரிமூவ் பண்ணிட்டாங்க மேம். அங்க வந்து டாக்டர் வந்து நீங்க கம்பல்சரியா நான் 80 kg இருக்கிறேன் மேம். என்னோட 154 சென்டிமீட்டர் மேம் நானு. ஓகே. 80 kg இருக்கு மேம். டாக்டர் வந்துட்டு கம்பல்சரியா நீங்க வெயிட் ரெடியூஸ் பண்ணணும்னு சொன்னாங்க மேம். சரி. பட் நான் ஃபீட் பண்றதுனால இப்போ எனக்கு நான் ஃபுட் ரெடியூஸ் பண்ணனா எனக்கு மில்க் செக்ரேஷனே கம்மி ஆயிடுது மேம். கரெக்ட். ஆக்சுவலி இப்போ நீங்க நான் எப்படி மேம் நான் பாப்பாவுக்கு ஃபீடும் பண்ணணும், அதே சமயம் நான் வெயிட்டும் ரெடியூஸ் பண்ணணும், என்ன மேம் பண்றது? பாப்பாக்கு 6 months முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சுங்க மேம். நீங்க வேற ஏதாவது காம்ப்ளிமெண்டரி ஃபுட் ஸ்டார்ட் பண்ணீங்களா? ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கேன் மேம். என்ன குடுக்குறீங்க? மற்றது ஏதாவது கொடுத்துட்டு இருக்கீங்க இல்லையா? சாலிடா ஏதாவது செமி சாலிட் அந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கீங்க இல்லையா? எஸ் மேம், கொடுத்துட்டு இருக்கேன். சரி சரி சரி. அப்போ நீங்க வந்து கொஞ்சம் மெதுவா வெயிட் ரிடக்ஷனுக்கு யூ கேன் ஸ்டார்ட். ஏன்னா மெதுவா பை த டைம் பாப்பா வந்து 1 year வரத்தும் போது உங்களுக்கு சரியாயிடும் உங்களுக்கு. ஸோ நீங்க வந்து இப்பவே வந்து வெயிட் ரிடக்ஷனுக்கு, அதாவது ரொம்ப ஆயிலி ஃபுட்ஸ் எடுத்துக்காம, நான்வெஜ் அதிகமாக எடுத்துக்காம, நான் இப்போ சொல்லிகிட்டே இருக்கேன் இந்த நிறைய ஃபைபர் எடுத்துக்கணும், நார்ச்சத்து எடுத்துக்கணுன்றது, இதெல்லாம் நீங்கள் இப்போவே ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கலாம். பிகாஸ் 6 months முடிஞ்சிருச்சு. இப்போ டெலிவர் பண்ணி ஒரு 2 months ஆச்சு, 3 months ஆச்சுன்னா பாப்பா ஃபுல்லாக அவங்க மதர்ஸ் மில்கில் தான் வந்து டிபெண்ட். 6 மாதம் வரைக்கும் குழந்தைக்கு வேறு எதுவும் கொடுக்க முடியாது. இப்போ 6 மாதம் முடிஞ்சதுனால நீங்கள் மற்ற ஃபுட்ஸும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மெதுவாக நீங்கள் உங்களுடைய வெயிட் ரிடக்ஷன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். நன்றிம்மா. மேம் இன்றைய ஹலோ டாக்டரில் நிறைய வெயிட் கெய்னிங் ஆர் வெயிட் லாஸுக்கு நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்கீங்க. எல்லாருக்குமே ஓரளவுக்கு இது கேட்ட விஷயங்களாக தான் இருக்கும், இருந்தாலும் அதை ஃபாலோ பண்ணுறதுல தான் அவங்களுடைய முழு திறமையும் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. சரி, இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு நன்றி மேம். வணக்கம். வணக்கம் நேர்களே. அதாவது நம்ம உணவு கட்டுப்பாடு, உடல் எடை குறைப்பு அப்படின்னு வரும்பொழுது நமக்குன்னு 1 மணி நேரம் ஒதுக்கி உடற்பயிற்சிங்கிறத அவசியமாக எடுத்துக்கும் பொழுது, உணவு கட்டுப்பாடு ஒரு புறம், கூடவே உடற்பயிற்சி ஒரு புறம்னு இருக்கும் பொழுது நிச்சயமாக உடல் எடை குறைப்புங்கிறது சாத்தியம்தாங்கிற தகவலை இன்றைக்கி நீங்கள் கேட்டிருப்பீங்க. மீண்டும் நாளை ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை நன்றியும் வாழ்த்துக்களும்.